வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் டிஆர்பியோடைய ஃபுல் ரிவிஷன் 1 ஹவர் மாரத்தான் தான் பார்க்க போறோம். யூனிட் 3 ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாவே போகலாம். மேபி 1 ஹவருக்கு மேல. பட் ஆனா ஈஸியான டாபிக் தான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம 1 ஹவருக்குள்ள முடிக்க பார்க்கலாம். ஓகேங்களா? சரி ஓகே. முதல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியம். சங்க இலக்கியத்தோட அரசியல் மற்றும் சமூகம் எப்படி இருந்தது அப்படின்றது தான் யூனிட் 3யோட ஃபர்ஸ்ட் டாபிக். ஓகே. முதல்ல பாருங்க, அரசியல் எப்படி இருந்ததுன்னா, சங்க காலம் அப்படின்றது முதற்கால தமிழர் வரலாற்று பொற்காலம். ஓகேங்களா? தமிழருடைய வரலாற்று ஹிஸ்ட்ரிக்கான ஒரு பொற்காலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதோட இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிமு 300லேருந்து கிபி 300 வரைக்கும். ஓகேங்களா? ஸோ கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 300லேருந்து கிறிஸ்து பிறப்பதற்கு பின் 300 வரைக்கும் சங்க காலத்தோட இயர். அது மட்டும் இல்லாமல் தமிழருடைய வரலாற்று பொற்காலமாகவும் சங்க காலம் திகழ்கிறது. சரி, சங்ககாலம் அரசியல் சமூகம் இது எல்லாத்தையும் தாண்டி சங்ககாலம் தமிழர்கள் அரசு அப்படின்னு சொன்ன உடனே கிளிக் ஆகிறது இந்த 3 பேர் தான் மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சேர சோழ பாண்டியர்கள் இவங்க 3 பேருமே சங்க காலத்தில் மிக சிறந்த தமிழ் மன்னர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பெஷலி பாண்டிய மன்னன் மதுரையை ஆட்சி செஞ்சது. ஓகேங்களா? இவங்க 3 பேருடைய பணிகள் எப்படி இருந்தது, இவங்களுடைய அரண்மனை அமைப்பு எப்படி இருந்தது, இவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருந்தது, இவங்களுடைய சில படைப்புகள் இருக்கும், வார் இருக்கும், இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நாட்டை காத்தல் அப்படின்றது இவங்களுடைய வேலை. யார்? இந்த அரசர்களுடைய வேலை அப்படின்றது சட்டம் ஒழுங்கு கரெக்ட் பண்ணுறதுக்கும், வரி வசூல் லேண்ட் ரெவன்யூவாக இருக்கலாம், இல்லைனா ட்ரேடுக்கான வணிகம்கான ரெவன்யூவாக இருக்கலாம், நாட்டை காக்கிறதும் வணிகம் ஒழுங்காக சரி பார்க்கறதும் சட்டத்தை சரி பார்க்கறதும் வரி வசூல் பண்ணுறதும் அரசருடைய பணியாக இருந்தது. சரி ஓகே. ஒரு அரண்மனை இருக்குது, அதோடைய அமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரண்மனையில் மந்திரி சபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்ததுங்களாம். அப்புறம் அமைச்சர்கள், காவல் படை இவங்களாம் இருக்காங்க. மாநிலங்கள் எல்லாமே சேர்த்து தான் நாடு அப்படின்னு சொல்லுவோம். நாடுக்கு அப்புறம் கூற்றங்கள், ஊர்கள் என பிரிக்கப்பட்டன. எப்படி நாடு, அந்த நாடுகளில் கூற்றங்கள், ஊர்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்களாமா. சரி, சமூகம் எப்படி இருந்ததுன்னா, தலைமகன் தலைவி, காதல், குடும்பம், திருமண முறைகள் பற்றிய தகவலாகும். நீங்கள் அகநானூறு பார்த்தீங்கன்னாலும் சரி, புறநானூறு பார்த்தீங்கன்னாலும் சரி, நமக்கு அந்த வழக்கம் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, தலைவன் தலைவி மீது காதல் கொள்கிறான் அப்படின்ற ஒரு பாடல்கள்லாம் நிறைய பார்ப்பீங்க. ஓகேங்களா? அப்புறம் கார்காலத்தில் பார்த்தா தலைவன் படைக்க செல்கிறான். அந்த பூ அந்த பூ மலரத்தை பார்த்துட்டு அந்த தலைவனுக்கு தலைவியுடைய முகம் மலருதல் அந்த ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி நிறைய பாடல்கள்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ சமூக அமைப்பு எப்படி இருந்ததுன்னா, தலைமகனும் தலைவியும் காதல் கொள்கிறார்கள், குடும்பம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி திருமண முறைகள் பற்றிய தகவல்கள் இருந்ததாமா. ஓகேங்களா? சரி, இது மட்டும் இல்லாமல் சமூகம் பொறுத்த வரைக்கும் இப்போ கார்காலம் அப்படின்னா முல்லைக்கு வரும். ஓகேங்களா? ஸோ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இது எல்லாமே ஐவகை நிலம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை திணை அப்படின்னும் சொல்லுவோம். 5 திணைனாலும் ஐவகை நிலம்னாலும் இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை தான். வேலை வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழவர் அப்படின்னு சொல்லும் போது உழவர் மருதனுக்கு வருவாங்க. ஓகே. ஆயர், வியாபாரிகள், கைவினைஞர்கள் இவங்க எல்லாமே வருவாங்க. பெண்களுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப உயர்ந்த மரியாதையாக பெண்களுடைய நிலைமை இருந்துச்சாம். ஓகேங்களா? கற்பனை பெண், பெரும்பெண் போன்ற நிலைகளும் இருந்ததுங்களாமா. ஓகே. இதுக்கப்புறம் 2வது யூனிட் என்ன? சமூகம் பார்த்தாச்சு, இதே பார்த்தாச்சு. 2வது பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்த்தகம். இந்த வர்த்தகம் பொறுத்த வரைக்கும் கிமு 2ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வர்த்தகம் நல்லா நடக்குது. ஓகேங்களா? எக்ஸ்பெஷலி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் முக்கிய அம்சங்கள் தமிழகத்தில் இந்தியாவோட பெருங்கடலில் தான் உலக வர்த்தகங்கள் நிறைய இருந்ததாமா. மையங்களும் அங்கே தான் இருந்துச்சாமா. முசிறி, காவேரி பூப்பட்டினம், பூம்புகார், அலகு, தொண்டி போன்ற துறைமுகம்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான துறைமுகமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே. ரோமானியர்களுடன் வர்த்தகம் செஞ்சாங்க. இது எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமானியங்கள்லேருந்து ட்ரேட் எப்படி இருந்ததா, இங்கேருந்து சில பொருட்களும் ரோமன்லேருந்து சில பொருட்களும் தமிழர்கள் பார்ட்டர் பண்டை மாற்று முறை வச்சு ஃபாலோ பண்ணி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் எக்ஸ்பெஷலி எந்த பொருள்கள்லாம் ரோமானியர்களால் வாங்கப்பட்டதுன்னா, தங்க நாணயங்கள், கண்ணாடி, மது. தமிழகத்துலேருந்து இது ரோமனர்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிளகு, அதாவது யவனப்பிரியா, யவனர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மிளகு, அகம்பொருட்கள், முத்து, யானை, மசாலா இதெல்லாம் தர்றாங்களாம். அதிக தங்கம் வந்ததால் இந்த நாடு, அதாவது பாண்டிய நாடு தங்கம் குவிந்த நாடு அப்படின்னு அழைக்கிறாங்களாம். ஓகேங்க. இது யாருடைய பதிவில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பாஸ்டியன் அப்படின்ற ஒருத்தருடைய பதிவில் இருக்குது. ஸோ இந்த கேள்வி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, தங்கம் குவிந்த நாடு எது டேஷ் போட்டு சேர நாடா, சோழ நாடா, இல்லை சாளுக்கிய நாடுகளா, இல்லை பாண்டிய நாடான்னு கேட்டால் பாண்டிய நாடு. இந்த தகவல் எந்த புத்தகத்திலிருந்து இல்லை யாரால் குறிப்பிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டியனுடைய பதிவு ரிஜிஸ்டர்லேருந்து குறிப்பிடப்பட்டது. பாஸ்டியன் அவர்கள் இந்த குறிப்பை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 3வது பாயிண்ட் பாருங்க, மகாயான புத்த மதம் உருவாக்கம்.
ஸோ ரிப்பீட்டடாக எல்லா யூனிட்ஸ்லையுமே இந்த புத்தர்கள், ஜெயினிசம் இது எல்லாமே பார்த்துட்டு வரோம். இந்த மகாயானம் அப்படின்னா என்னென்னா, இந்த புத்த மாநாடு வந்து கவுன்சில் வந்து 4 நடக்கும். ராஜகிரகம் நடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வைஷாலி, அதுக்கப்புறம் லாஸ்ட்டு காஷ்மீர் நடக்கும். ஸோ அசோகருடையது 3வது. அதுக்கப்புறமேட்டுக்கு கால அசோகர் இருப்பாங்க, கனிஷ்கர் இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி 4 வந்து தொடர்ந்து இருக்கும். ஓகேங்களா? பாட்டாலிபுத்ரா. ஸோ அந்த 4த்துலயுமே யார் யார் தலைமையில் நடந்தது, என்னென்ன ஈவெண்ட். ஓகேங்களா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, புத்தர் வந்து உரையாற்றுறது வந்து சக்கர உரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி யார் வந்து தலைமையேற்றார்கள்? 4வது மாநாட்டில கனிஷ்கர் அவர்கள் தலைமையேற்றிருப்பாங்க. அப்போ வந்து புத்த மதம் வந்து விரிவடையும். அசோகருடைய காலத்தில வந்து இந்த மாதிரி பிரியும். இந்த மாதிரி மகாயானம், ஈனயானம் 2ஆ பிரியும். அசோகருடைய பெண் மகள் மற்றும் மகனை வந்து இலங்கைக்கு வந்து புத்த மதத்தை பரப்புறதுக்கு அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? மகன் மகேந்திரனையும் சங்கமித்திரையும் அனுப்புகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மகாயானத்துடைய வளர்ச்சி அப்படின்றது கிமு 1ஆம் நூற்றாண்டுலேயே அதிகமாக தோன்றியிருதாமா. ஓகேங்களா? ஸோ முக்கிய அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புத்தர் வந்து இறைவனாக போல வழிபட்டாங்களாம். ஒரு இறைவன் அப்படின்றவருக்கு சிலை வடித்து வழிபடுவது போல புத்தரையும் வந்து சிலை வடித்து வழிபட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவன் போல. ஸோ வந்துட்டு இங்கே என்ன ஓமை இனி வருதா, இறைவன் போல இறைவனாக வழிபட்டார்கள் அப்படின்றத தவிர இறைவனை போல வழிபட்டார்கள் அப்படின்றது முக்கியமான விஷயம். சரி, அது மட்டும் இல்லாமல் புத்த மதத்தில் என்ன கோட்பாடுகள், போதனைகள் இருந்தது, ஏன் மக்கள் அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு இழுக்கப்பட்டார்கள் புத்த மதத்தை ஜெயினிசம் கம்பேர் பண்ணோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயினிசம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. ஏன்னா எளிமையாக இல்லை. ஏன்னா அவங்களுடைய கோட்பாடுகளாகட்டும், அவங்களுடைய எல்லா விஷயமே எப்படி இருந்தது அப்படின்னா வந்துட்டு ரொம்ப டிஃபிகல்ட்டாக டஃப்பாக இருந்தது. மக்களால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ ஆனால் வந்து புத்தருடைய கோட்பாடுகள் எல்லாமே ரொம்ப எளிய வகையில் இருந்தது. பெண்களும் வந்து சேர்த்துக்கப்படுவார்கள், பெண்களும் வந்து எளிதில் வந்து இந்த மதத்துக்கு வரலாம் அப்படின்ற நிறைய கோட்பாடுகள் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, லிபரலாக இருந்ததுனால, எளிய வகையாக இருந்ததுனால ஈஸியாக வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். கருணை அப்படின்றது மிகப்பெரிய கோட்பாடாகவும் இந்த புத்த மதத்தில் இருந்துச்சாமா. ஓகேங்களா? ஸோ போதனைகள் எல்லாமே வந்து போதித்தருடைய கொள்கை, போதிசத்துவருடைய கொள்கை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ புத்த மதம் பார்த்தாச்சு. ஸோ வந்து ஜெயின மதம் அப்படின்னா என்னென்னா, காரவேலர் அப்படின்ற ஒரு முக்கியமானவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ காரவேலா அப்படின்னா ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் இல்லை ஹதிகும்பா கல்வெட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு மூலிமா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த காரவேலர் ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து உங்கள் எல்லாருமே டிஎன்பிசியில் வந்து கொஷின் கேட்டிருக்கிறத உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவருடைய ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 1ஆம் நூற்றாண்டு தான். கலிங்கத்துடைய மகாமன்னனாக யார் இருக்காங்கன்னா, காரவேலர் அவர்கள் இருக்காங்களாம். ஹதிகும்பா கல்வெட்டுகள் மூலமாக அவருடைய வரலாறு நமக்கு தெரிகிறதாம். ஸோ நெட்டில் கேள்விகள் எப்படி வரும்னா, இந்த 1ஆம் நூற்றாண்டில் கலிங்கத்துடைய மகாமன்னனாக இருந்தவர் யாருன்னா காரவேலர் அவர்கள். ஓகேங்களா? ஸோ ஜெயின மதத்துடைய பெரிய ஆதரவாளராக காரவேலர் அவர்கள் இருக்காங்க. நிறைய வந்து ஜெயின மடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மடங்களுக்கும் பள்ளிகளுக்கும் வந்து கொடையளிக்கிறார், சேரிட்டியாக வந்து கொடையளிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்க? யார்? காரவேலர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூகம் பற்றி பார்த்தோம். சும்மா ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிடலாம். பகுதி 1 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசியல். அதில் மூவேந்தர்கள் பற்றி பார்த்தோம். அவங்க என்னென்ன தொழில் பண்ணுறாங்க, அவங்களுடைய அரண்மனை அமைப்பு எப்படி இருக்குது, சமூகம் எப்படி இருக்குது, தலைவன் தலைவி காதல் கொள்கிறார்கள், திருமணம், குடும்பம், இதை பற்றி பார்த்தோம். 2வது பகுதி வர்த்தகம் பற்றி பார்த்தோம். ரோமானியர்கள் வந்து எப்படி வர்த்தகம் செய்கிறாங்க, எந்த மையங்கள், துறைமுகங்கள் வந்து இருந்தது, பாஸ்டின் அவர்கள் என்ன சொல்கிறாரு, எது தங்கம் குவிந்த நாடு, இதை பற்றி பார்த்தோம். 3 மகாயான புத்தகம். இது வந்து புத்தரை இறைவனாக இருப்பாங்க. கருணை அடிப்படையில் வந்துட்டு எளிய கோட்பாடுகள், போதனைகள் இருக்குது. காரவேலர் பொறுத்த வரைக்கும் ஜெயின மதம் 1ஆம் நூற்றாண்டில் கலிங்கத்துடைய மகாமன்னனாக இருக்காரு. ஹதிகும்பா கல்வெட்டுகள் மூலிமா இவருடைய வரலாறு தெரிந்திருக்கணும். ஜெயின மதத்துடைய பெரும் ஆதரவாளர் அப்படின்னு சொல்லலாம். பெரிய ஆதரவாளர். ஜெயின மடங்களுக்கு கொடையளித்தவரும் இவர் தான். ஓகேங்களா? ஸோ 5வது பார்த்தீங்கன்னா, பின்னர் மௌரிய கால கலை மற்றும் கட்டிடக்கலை. ஓகேங்களா? ஸோ போஸ்ட் மௌரியாஸ்ன்னு சொல்லலாம். மௌரியருக்கு அடுத்தபடியாக வந்த மௌரியர்களுடைய கலை மற்றும் அவங்களுடைய காலம் எப்படி இருந்தது, கலை மற்றும் கட்டிடக்கலை எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். இந்த 3 முக்கிய கலைகள் பொறுத்த வரைக்கும் 3 கலை இருக்காம. என்னென்னா காந்தார கலை. காந்தார கலை மேக்ஸிமம் கனிஷ்கருடைய காலத்தில் தான் மிக 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 வந்து விரிவடைந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மதுரா அப்படின்ற கலையுமே வந்து ஓரளவுக்கு கனிஷ்கருடைய காலத்தில் வரும். அமராவதி. இந்த 3 கலைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். காந்தார கலை அப்படின்றது கிரேக்கம் மற்றும் இந்திய கலவை. ஓகே, கிரேக்கர்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், இந்தியர்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும். ரெண்டுத்தையுமே மெர்ச் பண்ணி ஒரு புதிய ஸ்டைல் உருவாக்குறாங்க. அதுதான் காந்தார கலை அப்படின்னு சொல்லலாம். அதோடைய கலவை தான் வந்து இந்தியா மற்றும் கிரேக்கத்தோடைய இது. புத்தருடைய உருவம் வந்து மேலை நாட்டு நுணுக்கத்துடன் இருந்துச்சாமா. புத்தர் இருக்காரு, புத்தர் வந்து படுத்துட்டு இருப்பாரு, சிலர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. ஸோ புத்தருடைய உருவம் எப்படி இருந்துச்சுன்னா, மேலை நாட்டுடைய உருவம் வந்து அவங்களுடைய எப்படி சொல்றதுன்னா, மைக்ரோ சின்ன 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 ஒரு நுணுக்கங்கள்லாம் கொண்டு அழகாக வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
மதுரா அப்படின்னா உள்ளூர் இந்திய பாணி ஓகேங்களா. நம்ம லோக்கல்ஸ்ல இருக்கக்கூடிய இந்திய பாணி தான். ஆனா வலிமையான உருவங்கள் வந்து இருந்ததாம். புத்தர் அப்படின்றது அப்படியே அழகா பளிச்சுன்னு வந்துட்டு வலிமையா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அமராவதி அப்படின்றது தென்னிந்தியா பாணி ஓகேங்களா. நம்ம சவுத் சைட்ல இருக்க பாணி தான் அமராவதி. ரொம்ப நுணுக்கமான வந்து சிற்பங்கள் இருக்குமா. அந்த சிற்பங்களுக்கு பக்கத்துல என்னன்னா ஸ்தூபாஸ் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல கேள்விகள் எப்படி வரும்னா, எந்த பாணியில் ஸ்தூபங்களும், நுணுக்கமான சிற்பங்களும் இருக்கிறது அப்படின்னு கேட்டா அமராவதி பாணி. ஸோ இந்த 3 பாணியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்தாரா, மதுரா, அமராவதி. ஸோ 6வது பாயிண்ட் என்னன்னா, குப்தர் மற்றும் வாகடக காலம் ஓகேங்களா. வாகடகர்ன்னு சொல்லுவாங்க. அந்த வாகடர்களுடைய காலம் பார்க்கலாம். கிபி 320லேருந்து 550கள் வரைக்கும் இவங்களுடைய காலம்னு சொல்றாங்க. ஆதாரங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி குப்தருடைய காலம் எதுன்னு ஆதாரங்கள் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தங்க நாணயங்கள், கல்வெட்டுகள், இலக்கிய குறிப்புகள் மூலம் இதுதான் குப்தர் மற்றும் வாகடக காலருடைய காலம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா. ஸோ நிறுவனர்கள் பார்த்தீங்கன்னா, குப்தருடைய நிறுவனர் ஸ்ரீ குப்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கடோத்கஜன் வருவாங்க. ஓகே. ககோபா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல கடோத்கஜன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சந்திரகுப்தர் 1 இவர் தான் உண்மையான பேரரசு நிறுவியவர் அப்படின்னு சொல்றாங்க. குப்தருடைய பேரரசு நிறுவியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரகுப்தா 1 அவர்கள் தான். இந்த மிக பெரிய அரசனும் அவர் தான். அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தா அவர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் சந்திரகுப்தா 2 அவர்கள் வருவாங்க. இந்த சந்திரகுப்தா 2 அவர்கள் அவங்க தாத்தாக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரும்பு தூண் கல்வெட்டு அதாவது மெக்ரலி இரும்பு கல்வெட்டுகள் கல்வெட்டு இல்ல இரும்பு தூண்கள் வந்துட்டு செய்வார் ஓகேங்களா. துருப்பிடிக்காத தூணும் அதான் ஓகேங்களா. அதே போல சந்திரகுப்தர் 2 அப்பா இருக்க சமுத்திரகுப்தர் வந்து வீணை வாசிப்பது ரொம்ப பிடிக்கும். ஒரு வீணை வாசிச்ச மாதிரி காயினும் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால கவிராஜா அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. இது மட்டும் இல்லாமல் இவருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமுத்திரகுப்தருக்கு வந்துட்டு ஒரு பட்டப்பெயர் இருக்கும். அந்த பட்டப்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. இந்தியாவின் டேஷ் ஓகேங்களா. ஸோ என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ வந்துட்டு அந்த பட்டப்பெயர் வந்து குறிப்பிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சமுத்திரகுப்தர் பொறுத்தவரைக்கும் மிக மிக ரொம்ப 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 முக்கியமான அரசர் குப்தருடைய காலத்தில பொறுத்தவரைக்கும். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய கம்போசர் ஹரிசேன் இருப்பாரு. அவர் அமைச்சர். அவர் என்ன பண்ண 33 லைன்ஸ் நாகரிக வடிவத்தில ஒரு அழகான ஒரு இது இருப்பாரு. அந்த பில்லர் எழுதியிருப்பாரு. அந்த பில்லர்ல என்ன ஆகும் அப்படின்னா, புருஷர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டு மிகவும் மேன்மையானவர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்துட்டு குறிப்பிட்டிருப்பார். ஓகேங்களா. யாரு ஹரிசேன் அவர்களால் எழுதப்பட்ட சமுத்திரகுப்தருக்கு எழுதப்பட்டது. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திரகுப்தா 1 அவர்கள் லிச்சாவி அந்த இளவரசியை கல்யாணம் பண்ணுவாங்க. சந்திரகுப்தா 2 அவர்களுக்கு விக்ரமாதித்யன் மற்றும் சாகரி பட்டங்கள் பெற்றிருப்பார்கள். சாகர்களை அழித்ததால் சாகரி பட்டமும் இருக்கும். வேற என்ன தகவல் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சந்திரகுப்தா 2 உடைய அரசவையில் இருக்கக்கூடிய எல்லா அந்த 9 இது இருப்பாங்க பார்த்தீங்களா? இந்த நெறைய பேர் இருப்பாங்க. ஃபாகியன் அவர்கள்லாம் இவருடைய காலகட்டத்தில வருவாங்க. அந்த கோட் போயட் இருப்பாங்க. ஸோ அந்த மருத்துவர் இருப்பாங்க. இவங்க எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இத தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுகுப்தர் அவர்களும், அதுக்கப்புறம் ஸ்கந்தகுப்தர் அவர்கள் ஈனர்களை அழித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கந்தகுப்தா அவர்கள சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இவள் தான் குப்தர பத்தி. ஸோ வாகடகர்கள் அப்படின்னும்போது விநாயக சேன அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க. யாரு? விநாயக சேன அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் வாகடர்கள். ஸோ நிர்வாகம் பொறுத்தவரைக்கும் ஒரு மன்னன் இருக்கிறாங்க. அது கீழ அமைச்சர்கள், அதுக்கப்புறம் மாவட்ட அதிகாரிகள், அதுக்கப்புறம் கிராம சபா முக்கியத்துவம் பெற்றது. ஸோ இப்போ இருக்க பிரசன்ட் டேஸ் நம்ம இதுதான் ஃபாலோ பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு யார் இருப்பாங்கன்னா சீஃப் மினிஸ்டர், அதுக்கப்புறம் அது கீழே மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கலெக்டர், அதுக்கப்புறம் வந்து வில்லேஜ் ரெஜிஸ்ட்ரேட்டராக ஆகட்டும், இல்லை பஞ்சாயத்து தலைவர், இதே சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா. இவங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருந்ததுன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி பௌத்தர்களும் ஜெயினிசர்களும் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, கிமு 1 மற்றும் 6ஆம் நூற்றாண்டில் மிக 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 ரொம்ப வளர்ச்சி அடைகிறாங்க. இந்துக்களுடைய அந்த வளர்ச்சி குறையுது. ஆனால் குப்தர் காலத்து வந்து பொற்காலம்னு சொல்லுவாங்க. இந்துக்களுடைய வளர்ச்சி மீண்டும் அதிகரிக்குது. விஷ்ணு அவர்களை கடவுளா வந்துட்டு வார்ஷிப் பண்ணுவாங்க இந்த குப்தருடைய காலத்துல. அதனால மீண்டும் கோவில்கள் கட்டப்படுது. இந்துவுடைய ஆதிக்கம் வந்து இனிமே இன்ஃப்ளூயன்ஸ் தான் அதிகமாகுதுன்னு சொல்லலாம். அதனால பிராமணர்களுக்கு கோயில்கள் நிறைய கட்டுறாங்க. பிராமணர்கள் அதிகமாகுறாங்க. நில அளிப்புகள் வந்து பிராமணர்களுக்கு பிராமணாபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயில்களுக்கும் நிலங்கள் கொடுத்துருக்காங்க. நிலவரி தான் ரொம்ப முக்கியமான வருமானமா வருவாயா வந்து குப்தருடைய காலத்துல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குப்தருடைய நாணயங்கள் தங்கத்துல வந்து பெரும்பாலுமா இருந்திருக்கு. பிரபலமானமாகவும் இருந்திருக்கு. அவங்களுடைய கோயில் கட்டிடக்கலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கல் கோயில்கள் ஸ்டார்டிங்கில் உருவாக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் நாகாரா பாணி, அதாவது வட இந்தியாவில் கட்டிடக்கலைன்னு சொல்லுவோம். அதை நாகரா பாணி அந்த கல் கோயில்கள், அதுக்கப்புறம் நாகராபாணி கோயில்களும் வந்து கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறான். ஸோ புராண இந்து மதம் உருவாக்கம், சிவன் விஷ்ணு சக்தி முக்கிய தெய்வங்களாகவும் பக்தி மரபு விரிவடையுது. நகரங்கள் வந்து குறையுது. சில நகரங்கள் வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. வர்த்தகம் வந்து குறையுது. ஸோ வில்லேஜஸ் அதிகமாகுது. சாதி அமைப்பு மற்றும் சதி சிஸ்டம் வந்து இவங்களுடைய காலத்துல தான் வருது. ஓகேங்களா. ஸோ புதிய தொழில் வந்து ஜாதிகள் வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. பெண்களுடைய
நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட வீட்லயே இருக்கணும். நீ கல்யாணம் பண்ணிட்டு இப்படியே இருக்கணும். திருமணம் நீ வந்து எப்படி வீட்ல இருக்க, நீ அப்படிதான் இருக்கணும். நீ வெளியில வரக்கூடாது. உனக்கு வந்து அறிவில்ல. நீ படிக்கக்கூடாது. அப்படின்ற மாரி ஒரு நிலைமை வந்து இருந்தது. வீட்டு பணி வந்து மையமா வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? நான் வெளியில போய் சம்பாதிப்பேன். நீ எனக்கு சாப்பாடு செஞ்சு போடணும். நீ வந்து இந்த வீட்ட பார்த்துக்கணும். அப்படின்ற இப்ப ஸ்டில் இப்போ வரைக்குமே நெறைய இடத்துல அப்படிதான் இருக்கு. இப்போ வந்து நெறைய பெண்கள் வெளிய வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இல்ல. பட் ஆனா ஒரு 20% ஆஃப் பீப்பிள் பெண்கள் வந்து அப்படிதான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கல்வி பொறுத்தவரைக்கும் நாலந்தா மற்றும் விக்ரமசீலா புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களா இருக்குது. இதில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருத இலக்கியம் வந்து உச்சத்த வந்து உயர்ந்தடையுது. ஓகேங்களா? ஸோ இங்க நாலந்தா, விக்ரமசீலால சமஸ்கிருதம். அறிவியல் பொறுத்தவரைக்கும், தொழில்நுட்பம் பொறுத்தவரைக்கும், ஆரியப்பட்டர் அவர்கள் பூமி வந்து சுழலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. பை சிஸ்டம் அதாவது பைன்னு சொல்லிட்டு 22/7 சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த பை மதிப்பும் இவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாகப்படர் அவர்கள் வந்து மருத்துவத்த வந்து முக்கியமா தொழிலா வச்சிருக்காரு. கணிதத்தில சூழியம், பூஜ்யம் அப்படின்றது நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். டெசிமல் சிஸ்டமும் நம்ம தான் கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ 7வது பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டை நாடுகளுடனான தொடர்புகள். ஓகேங்களா? ஸோ அண்டை நாடுகள்னா இந்த ரோமர்களாகட்டும், கிரேக்கர்களாகட்டும் இவங்களுடைய தொடர்புகள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மத்திய ஆசியால வந்து குஷானர்கள் இருந்தாங்க. தென்கிழக்கு பகுதியில வந்து தமிழருடைய கடல் வழி தொடர்பு இருந்தது. சீனர்கள் அப்படின்னும்போது பௌத்த பிக்குகளாகவும், பயணிகளாகவும் இருந்தாங்க. எக்ஸாம்பிள் ஃபாகியான், யான்ஷாங் மற்றும் ஹிட்சிங் போன்றவர்கள் போன்ற பயணிகளா இருக்காங்க. அவங்க வந்து நாலந்தா யூனிவர்சிட்டில வந்து படிக்கிறவங்களாவும் இருப்பாங்க. இங்கேருந்து கத்துட்டு போன அந்த பயண குறிப்புகள், அவங்க பயணம் செஞ்ச அந்த குறிப்புகளாகட்டும், இங்கேருந்து கத்துட்டு போன அந்த படிப்புகளாகட்டும் எல்லாமே நூற்குறிப்புகளா எழுதுறாங்க. ஓகேங்களா? ஸோ தென்கிழக்கு ஆசியால தான் தமிழர்கள் இருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்றோம்னா, வெளிநாட்டவர்களோட கடல் வழி பயணங்களும் பண்றோம். தொடர்பு வச்சுக்கிறோம், வர்த்தகமும் செய்றோம். மத்திய ஆசியால குஷானர்கள் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் யார் வருவாங்கன்னா, ஹர்ஷவர்தன் அவர்கள் வருவாரு. இந்த ஹர்ஷவர்தனுடைய காலத்துல தான் யான்ஷியாங் அவர்கள் வந்துட்டு இந்தியாவுக்கு வருவார். ஓகேங்களா? அதுவும் இல்லாம அவர் கோர்ட்லயும் இருப்பார். இந்த ஹர்ஷவர்தன் என்ன பண்ணுவார்ன்னா, வருஷம் வருஷம் வந்துட்டு என்ன பண்ணுவார்ன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு மாநாடுகளும், 1 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து அந்த எப்படி சொல்றது? ரிலிஜியன் மாநாடுகளும் நடத்துவாராமா. 606கள்லேருந்து 647கள் வரைக்கும் இந்த ஹர்ஷவர்தனோடைய காலம் அப்படின்னு சொல்றாங்க. இவர டிஃபீட் பண்ணவர் யாருன்னா, நர்மதை கரையில 2ஆம் புலிகேசின் சாளுக்கியரான 2ஆம் புலிகேசி வந்து என்ன பண்றாருன்னா, நர்மதை கரையில ஹர்ஷவர்தனாவ தோற்கடிச்சு விட்டுர்றாமா. ஸோ இவர் வந்து என்ன பண்றாருன்னா, மன்னன் வந்து ரொம்ப அதிகாரம் கொண்டவரா அந்த ஹர்ஷவர்தன வராரு. அதுக்கப்புறம் தான் அமைச்சர்களும், அடுத்து மாவட்ட அதிகாரிகளோ, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காவல் காக்கிறவங்களோ, இல்ல வந்து எல்லாமே ஒரு மன்னது கீழ தான் நான் என்ன சொல்றேனோ, அத நீங்க கேட்கணும் அப்படின்ற ஒரு அதிகாரம் அதிகமாகுது அஷூருடைய காலகட்டத்தில. இது மட்டும் இல்லாமல் நன்கு இவருடைய பூமி வரிப்பு நன்கு கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் இருந்துச்சாமா. ஸோ மதம் பொறுத்தவரைக்கும் சிவமும், புத்தமும் இருந்தது. 2யுமே வளர்த்தாராமா. புகழ்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தா அர்ஷசரிதம். இது எழுதினது பாணப்பட்டர் இல்ல பாணா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் அர்ஷர் அவர்கள் 3 நூல்கள் எழுதியிருப்பாரு. ரத்னவல்லி, பிரியதர்ஷிகா போன்ற நூல்களும் வந்துட்டு அர்ஷர் அவர்கள் எழுதியிருப்பார். ஓகேங்களா? நாகநந்தா. ஸோ ஓகே. சாலங்காயனர்கள் மற்றும் விஷ்ணுகுடிகள் ஆந்திர பிரதேசம். ஓகேங்களா? ஆக்சுவலா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கு. டைப் பண்றது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு. ஸோ இங்க இவருடைய காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டு வரைக்குமா. இது மட்டும் இல்லாமல் அந்த சாலங்காயனர்கள் அப்படின்றவங்க வேத பிராமண மரபை சார்ந்தவர்கள். விஷ்ணுகுடிகள் வந்து விஷ்ணு பக்தர்களா இருப்பாங்களாம். கோவில் கட்டுமானம் பணிகள செய்றாங்களாம். இவங்க வந்து எங்க இருக்காங்கன்னா, ஆந்திர அரச குலங்களா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. சங்க இலக்கியத்தில 3 பேர்கள் சேர, சோழ, பாண்டியர்கள் இவங்க தான். ஓகேங்களா? அரசுடைய அமைப்பு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னன் அவங்க வந்து நாட்டின் தலைவரா இருக்காங்க. மந்திரி சபை வந்து ஆலோசகர் அதாவது அட்வைசரி கவுன்சிலா இருக்காங்க. ஆலோசகர் குழுவா இருக்காங்க. படை அப்படின்னமும் நிலப்படை, கடற்படை இருக்காமா. நாடு, கூற்று, ஊர் ஆகிய நிர்வாக பிரிவுகள் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசருடைய பணி அப்படின்றது போர் நடத்துறதோ, ஒரு நாட்டை காப்பாத்துறதோ இருக்கு. சட்டம் மற்றும் ஒழுங்கை காக்குறாங்க. இது மட்டும் இல்லாம வரி வசூல் சேர்த்து வணிகத்தை வந்து காக்கிறது, துறைமுகத்தோட பாதுகாப்பு இது எல்லாமே உங்களுடைய இருக்கு. ஓகேங்களா? இது வந்துட்டு என்னன்னா திருப்பி ரிவிஷன் சொல்றேன். வேந்தருடைய கொள்கை என்னன்னா, போரில் வீரத்தை முன்னிறுத்தல், குடிமக்களுக்கு அக்கறை செலுத்தல். ஓகேங்களா? ஸோ சங்க இலக்கிய காலத்துல குடும்பம் எப்படின்றது, பெண்ணிலை எப்படின்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்க. ஸோ குடும்பம் அப்படின்றது என்னன்னா, பெண்ணிலை குடும்பம் அப்படின்றது பிதிராட்சி முறையா இருந்துச்சாம். ஓகே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அவங்களுடைய அந்த வழித்தோன்றல் அத தான் ஃபாலோ பண்ணும். இப்ப நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ அதே மாரி இருந்தது. பெண்கள் வந்து சமுதாயத்தில வந்து மரியாதையா இருந்தாங்களா. சில பெண்கள் வந்து புலவர்களாவும் ஆனாங்களாம். ஔவையார் ஆகட்டும், கணியன் பூங்கன்றனார் போன்றவர் வந்து இருந்தாங்கன்னு காக்கை பாடினியர் ஆகட்டும், நெறைய பேர் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. சங்க காப்பியங்கள்ல பெண்கள் அப்படின்றவங்க அன்பும் சமூக கலாச்சாரம் பற்றி தெரிவிக்குது. பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா, கலாச்சாரமா இருப்பாங்க. அன்பு, சமூகம் இத பத்திலாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதியிருக்காங்க. தொழில் வகைகள் பார்க்கும்போது உழவர்கள் இவங்க வந்து விவசாயம்
உழவர் அப்படின்னும்போது விவசாயம். ஆயர் அப்படின்னா ஆயர் குலத்தவர்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கண்ணன் வந்துட்டு நான் ஆயர் குலத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டுலாம் பாடியிருப்போம் ஆயர் குலத்தை சார்ந்தவன். ஸோ ஆயர் அப்படின்னா மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல மாடு வளர்ப்பு இல்ல வந்துட்டு பால் வந்து கறக்குறாங்க. அந்த மேய்ச்சல் நிலத்த வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும். ஓகேங்களா? நெய்தல் மக்கள் வந்து மீன் பிடிப்பாங்க. கைவினைஞர்கள் ஊசி வேலை, உலோகம், நகை வேலைகள்லாம் செய்வாங்களாம். வியாபாரிகள் உள்நாட்டிலயும், வெளிநாட்டிலயும் வணிகம் செய்வாங்களாம். ஐவகை நிலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நிலமும் தனி சமூகமும், தொழிலும், தெய்வங்களும் கொண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிஞ்சியை பொறுத்தவரைக்கும் காதல், மலை மக்கள் சார்ந்தவர்கள். இதோடைய கடவுள் முருகன், கபிலர் அவர்கள் இந்தோடைய பாட்டுடைய தலைவர். ஓகே, பாட்டு எழுதினவர் அவர்தான். ஸோ இந்த மாரி வந்து முல்லை அப்படின்னா வந்து பேயனார், அப்புறம் ஓரம்போகியார், மருதனார் இந்த மாரி வந்துட்டு பாறை அப்படின்னு ஒவ்வொருத்தரா வந்துட்டு அந்த நூல் ஆசிரியர் இருப்பாங்க. ரொம்ப முக்கியம். முல்லை அப்படின்னும்போது என்னன்னா, இந்த வந்து ஆடு மாடுகள் மேய்ச்சல் ஆகட்டும், இல்ல அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் கறக்கிறதாகட்டும், காடும் காடு சார்ந்த இடம். ஓகேங்களா? ஸோ மருதம் அப்படின்னும்போது நம்ம தான் விவசாயம். நிலமும் நிலம் சார்ந்த இடம். நெய்தல் அப்படின்னும்போது கடல் தான் முக்கியமானது. ஸோ வந்து இங்க என்ன அப்படின்னா, மீன் பிடிக்கிறதாகட்டும், இல்ல உப்பு போட்டு மீன் விக்கிறதாகட்டும், இந்த மாரி விஷயங்கள்லாம் செய்வாங்க. பாலை அப்படின்னா திருடுறாங்க. ஸோ வந்து இப்போ பாலைன்னா ஒரு நிலத்த தாண்டி இன்னொரு ஊருக்கு போனோம். அது வெறும் பாலையா இருக்கோம்னா, அங்க வந்து திருடுறது தான் அவங்களுடைய முக்கியமான தொழிலாவே இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ எங்களுடைய பறவை ஆகட்டும், இதோடைய வந்து அனிமல் ஆகட்டும், தெய்வங்கள் ஆகட்டும், இது எல்லாமே என்னென்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வர்த்தகம். 2ஆம் நூற்றாண்டுலேருந்து 3ஆம் BC வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துறைமுகங்கள் அதிகமாக இருக்கத்தான் சங்க காலத்தில் 10க்கும் மேற்பட்ட துறைமுகங்கள் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. முசிறி அப்படின்றது சேரோடைய துறைமுகமாக, பூம்புகார் காவேரிப்பட்டினம் சோழருடைய துறைமுகம். தொண்டி அப்படின்றது வந்துட்டு யாரோடதும் பாண்டியருடையது. அழகு இவை உலக வர்த்தகத்தின் மையமாக இருந்ததாம். ரோமனர்களுடன் பெரிய அளவிலான வர்த்தகம் இருந்தது. ரோம பேரரசுடன் தமிழ்நாடு மிகுந்த வர்த்தகம் செய்தது. ரோமில் இருந்து வந்தவை என்னன்னா தங்க நாணயங்கள், மது, கண்ணாடி பாத்திரம், வெள்ளி இதெல்லாம். தமிழகத்திலேருந்து ஏற்றுமதி செஞ்சதுன்னா சாப்பிட்ற எல்லா ஐட்டம்ஸும் ரொம்ப நல்ல ஐட்டம்ஸ், மெடிசன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? மிளகாகட்டும், மசாலா ஆகட்டும், முத்துடைத்த நாடு அப்படின்னும் போது வந்து சூரடைத்த நாடு சோழ நாடு, முத்துடைத்த நாடு பாண்டிய நாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாண்டிய நாடு அதிகமாக வந்து என்ன பண்ணுறாங்க, ரோமர்களோட தொடர்புடையாங்க. அதை பாஸ்டின் அவர்களும் சொல்லியிருப்பார். ஓகேங்களா? சுமம், மசாலா, முத்து, யானை, மண்பானைகள், நவமணி கற்கள்லாம் சொல்றாங்க. இந்த மாரி சொல்லும்போது, பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேக்க புத்தகம் இருக்காம். அந்த புத்தகத்தில தமிழகத்தோடைய மிக பழமையான வர்த்தக மையம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. என்னது? தமிழகத்தோடைய மிக பழமையான வர்த்தக மையம் அப்படின்னு சொல்றாங்க. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரென்சி எழுதினவர் தான். ஒரு கிரேக்க புத்தகம். ஓகேங்களா? ரோமன்லேருந்து வந்த தங்கம் வந்து அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. பாண்டிய நாடு வந்து கோல்டன் கண்ட்ரி அப்படின்ற பாஸ்டினோட நூல்ல இருக்கு. ஸோ இது வந்து ரிவிஷன். ஓகேங்களா? திருப்பி மகாயாண புத்த மதம் அப்படின்னா கிமு 1ஆம் நூற்றாண்டுல வட இந்தியாவில் உருவானது. மகாயானம் அப்படின்றது பொதுமக்களுக்கு எளிமையா இருக்கு. ஹீனயானம் அப்படின்றது துறவிகள் வந்து அவங்க ஃபாலோ பண்றது. முக்கிய அம்சங்கள் புத்தரை இறைவனா போல வழிபடுறாங்க. போதிஸ்துவர் கொள்கை பிறரை காப்பாற்றுறதும் கருணை உள்ளவரா இருக்கத்தான். கோவில்கள் வந்து புத்தர் உருவங்கள் வந்து உருவாக்கப்படுது. கல்வெட்டுகளும் கோயில்களும் கட்டப்படுது. ஓகேங்களா? ஸோ வந்து சீனா, ஜப்பான், கொரியா, இப்போ தாய்லாந்து இந்த நாடுகள் அந்த ஈஸ்ட் ஏஷியன் சம்திங் நினைக்கிறேன். ஸோ அங்கெல்லாம் வந்து பரவுது. ஓகேங்களா? ஸோ காரவேலர் அப்படின்றவர் ஜெயின மதத்தை சேர்ந்தவர். இவர் தான் கலிங்கத்துடைய மிகப்பெரிய மன்னன். கிமு 1ஆம் நூற்றாண்டில் ஒடிஷா, தற்போதைய ஒடிசா ஆட்சி செய்தவர். மிக வலுவான ஆட்சி செய்தவர். இவருடைய கல்வெட்டு அதிகும்பா கல்வெட்டு. ஜைன மதங்களுக்கும் மடாலயங்களுக்கும் பள்ளிகளுக்கும் நிறைய சேரிட்டிஸ் கொடையளிக்கிறாரு. அசோகருக்கு பிறகு கலிங்கம் மீண்டும் வலுவடைந்தது இவரால் தான். ஸோ இந்த கேள்விகள் எப்படி கேட்பாங்கன்னா, அசோகருக்கு முன்னா பின்னா காரவேலர் வந்துட்டு மன்னனா இருந்தது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மௌரியரோட காலம் அப்படின்னும் போது காந்தாரா, அதுக்கு கிரேக்கும் இந்தியும் கலப்பு தான், இந்தியாவுடைய கலப்பு தான் வந்து காந்தாரா கலை. அதுக்கப்புறம் புத்தருடைய கல் வந்து உருவங்கள் இருக்கு. மேலை நட்டு நுட்பங்கள் இருக்கு. மேலாடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுக்கோப்பான மடிப்பு அந்த புத்தருடைய அந்த மேலே ஃப்ளீட்ஸ் மாதிரி மடிச்சு போட்டிருக்க மாதிரி இருக்கும் ஒரு காவி. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. மதுரா ஸ்கூல் அப்படின்றது முழுக்க இந்தியாவுடைய பாணி. சிவன், விஷ்ணு, புத்தருடைய உருவங்கள் இருக்கு. சக்தி வாய்ந்த வடிவமைப்பு இருக்கு. அமராவதி அப்படின்றது நம்மளுடைய தமிழகம் சைடு தென்னிந்தியா பாணியில் வந்து ஸ்டூபாஸ் வந்து இருக்கும். வெள்ளைக்கல் லைம்ஸ்டோன் சொல்லுவாங்க. வெள்ளைக்கல் இருக்கு. நுணுக்கமான ஓவியங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ குப்தருடைய வாகடக காலம் அப்படின்னும் போது என்னன்னா, குப்தருடைய ஆட்சி தொடக்கம் ஓகே. இது வந்து ரிவிஷனுங்க. குப்தருடைய ஆட்சி தொடக்கம் அப்படின்னும் ஸ்ரீகுப்தர் அவர்கள் தான் ஃபவுண்டராக இருக்காரு. முதல் ஆட்சியாளர். அவரின் பேரன் சந்திரகுப்தா வந்து பெரிய பேரரசு உருவாக்குறார். குப்தருடைய காலம் இந்தியாவின் பொற்காலம் சொல்றாங்க. மன்னன் மிகுந்த அதிகாரம் கொண்டவனாக இருக்காங்க. அமைச்சரவை வந்து 4லேருந்து 6 அமைச்சர்கள் இருப்பாங்களாம். பிரதேசிகா, ஆயுக்தா போன்ற நில அளவு அதிகாரிகளும் இருப்பாங்க. யாரு? குப்தருடைய காலத்தில் பிரதேசிகா, ஆயுக்தா அப்படின்னு சொல்லிட்டு. கிராம சபைகள் பொறுத்த வரைக்கும் உள்ளூர் நிர்வாகங்கள் வந்து இருக்குமா.
பொருளாதாரம் நிலம் வந்து முக்கிய வருவாய். அதாவது நிலவரி வந்து முக்கிய வருவாயா இருக்காம். நில அழிப்புகள் வந்து பிராமணர்களுக்கும், கோயில்களுக்கும், குப்த மன்னர்களும், அரசர்களும் நிலத்த வந்துட்டு அழிச்சிருக்காங்க. ஓகேங்களா? குப்தன் தங்க நாணயங்கள் வந்து உலக புகழ் பெற்றதா. இவங்களுடைய மதம், கலாச்சாரம் அப்படின்றது வந்து இந்து மதம் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. விஷ்ணு அவர்களுக்கு கோயில்கள் கட்டப்படுது. நிறைய புராணங்கள் எழுதப்படுது. இந்த ஏன்னா இந்துக்கள் வந்து அதிகமாகுறாங்க. வளர்ச்சிகள் வந்து அதிகமாக ஆரம்பிக்குது. அரசனும் அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இன்னுமே வந்து ஹிந்துயிசம் வளரணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய புத்தகங்களும் இதிகாசங்களும் வளர ஆரம்பிக்குது. காளிதாசர் அப்படின்ற ஒரு உலக புகழ் பெற்ற ஸ்பெல்லிங் தப்பு. ஆக்சுவலாக இந்த லீவ் வராது, பள்ளிக்கு வர லீவ் வரும். ஓகேங்களா? ஸோ உலக புகழ் பெற்ற கவிஞராக இருக்காராமா. அறிவியல் முன்னேற்றம் அப்படின்னும் போது ஆரியப்பட்டா பூமி வந்து சுழலும், ரொட்டேட் ஆகும், ஆக்சிஸ் ரொட்டேட் அப்படின்னு சொன்னவரும் அவர் தான். 0 அப்படின்ற சூழியம் அப்படின்ற ஒரு நம்பர் உருவாக்குறதும் அவர் தான் கணிதத்தில். சுஷ்ருதர் அப்படின்றது அறுவை சிகிச்சை. இவர் தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாக்படர் வந்து ஆயுர்வேதம், வராகமிகிரர் ஜோதிடம். 7 அண்டை நாடுகளுக்கான தொடர்புகள். மத்திய ஆசியா பொறுத்த வரைக்கும் குஷானர்களுடைய வர்த்தகம். சீனா வந்து பௌத்த பிக்குகளுடைய பயணம். இதில் தான் யான்ஷாங் ஃபாகியான் பற்றி முன்ன பார்த்தோம். தென்கிழக்கு ஆசியா பொறுத்த வரைக்கும் சிலுக்கு பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா கடல் சிலுக்கு பாதைன்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழருடைய கடல் வணிகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஷருடைய வர்த்தகன். முழுமையான விளக்கத்தை பற்றி பார்த்துருக்கோம். அவருடைய நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் பலமான மன்னனாக இருக்கிறாரு. அமைச்சர் அப்படின் போது பாரத்வாஜர் தான் அமைச்சராக இருக்காரு. மக்கள் மேம்பாடு, கல்வி வளர்ச்சி. இது வந்து இந்த பாரத்வாஜர் அப்படின்றது நீங்கள் எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ ஹிண்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. ஹர்ஷருக்கு சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் பாரத்வாஜர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பத்தில் வந்து சிவன் பக்தராக இருந்தார். பின்னர் புத்த மதத்தை ஆதரிக்கிறாரு. கன்னோஜில் பெருவிழா வந்து நடத்துறாரு. புத்தருடைய புனித பொருட்கள் வந்து அங்கே வச்சுருக்காங்களாமா. அப்புறம் சாலையங்காயனர்கள், விஷ்ணுகுடிகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஆந்திராவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 3ஆம் 4ஆம் நூற்றாண்டில் இருக்காங்க. இவங்க வந்து வேத மரபு கொண்ட அரச குலத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய கல்வெட்டுகள் மூலம் தெரிஞ்சுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இவங்க விஷ்ணு பக்தர்களாக இருக்காங்க. நிறைய கோயில் கட்டுமான பணிகளில் ஈடுபடுறாங்க. குப்தர்களுடன் தொடர்புடையவர்கள் இவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சங்க இலக்கியம் பார்த்துட்டோம், வர்த்தகம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மகாயானம், குப்தர்கள், அர்ஷர் மற்றும் ஆந்திர அரசுகள் வரைக்கும் பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 1 மார்க் மாதிரி சும்மா பார்க்கலாம். சங்க காலத்தில் மூவேந்தர்கள் என்பவை யாருன்னா சேர, சோழ, பாண்டியர்கள். ஓகேங்களா? விடை ஏ. 2 சங்க காலத்தின் முக்கிய வர்த்தக துறைமுகம் எதுனா முசிறி. ஓகேங்களா? இது சங்க காலத்துடைய முக்கிய துறைமுகம் முசிறி. பாண்டிய நாடு கோல்டன் கண்ட்ரி, அதாவது தங்க நின்று குறிப்பிட்ட நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே பெரிப்ளஸ். ஏன் மேம் நீங்கள் பாஸ்டன் அவர்கள் தான் சொன்னாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரேன்சியில் வந்து தங்க நாணயங்கள் பற்றியும் மற்றும் வந்து இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணாங்க, இறக்குமதி பண்ணாங்க. தமிழகம் வந்து ஒரு முக்கியமான துறைமுகம் அப்படின்ற வேர்டு வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அப்படியும் கனெக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ அதனால் பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரேன்சி. மகாயான புத்த மதம் உருவான காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 1ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? ஸோ காரவேலரின் வரலாறு அறியப்படும் கல்வெட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹதிகும்பா கல்வெட்டு. ஓகேங்களா? காந்தார கலைக்கு எந்த நாட்டின் தாக்கம் உள்ளதுன்னா கிரேக்கா மற்றும் ரோமம். ஆன்சர் பி. 7வது கேள்வி அமராவதி கலை சிறப்பு அப்படின்னு பார்த்தா ஸ்தூபங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸ்டூபாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆன்சர் பி. 8வது கேள்வி குப்தர்களின் நிறுவனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் அவர்கள். இந்த ஸ்ரீகுப்தர் அவர்களையும் அவருடைய மகான் அவர்களையும் வந்து கடவுர்கஜன் அவர்களையும் ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சந்திரகுப்தா 1 அவர்கள் லிச்சாவி இளவரசி மணப்பாரு. அதுக்கப்புறம் நிறைய வந்து என்ன பண்ணுவார்னா வந்து அந்த இளவரசிகளை கல்யாணம் பண்ணி விரிவாக்கம் செய்வார் நிலங்களை. அவருடைய ஆட்சியுடைய அந்த இது வந்துட்டு நிறைய வந்து அதிகரிப்பார். அதுக்கப்புறம் அவருடைய சமுத்திரகுப்தா வருவார், அவருடைய மகன். அதுக்கப்புறம் அவருடைய மகன் சந்திரகுப்தா 2 வருவார். ஆன்சர் பி. ஓகேங்களா? குப்தர்களின் பொற்கால மன்னன் யாருன்னா வந்து சந்திரகுப்தா 1 அவர்கள் தான். ஆன்சர் சி. 10வது கேள்வி நாலந்தா பல்கலைக்கழகம் எந்த ராச வம்சத்தில் வளர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குப்தருடைய காலத்தில் தான். ஆன்சர் பி. ஆரியப்பட்டா எந்த துறையில் சிறந்து விளங்கினான்னா பி. கணித துறையில் தான். ஸோ இங்கே பாருங்கள், எலிமினேட் பண்ணி பாருங்கள். இலக்கியம், சிற்பக்கலை, இசை இது 3மே இல்லை. 0 என்ற 0 மதிப்பு யாரால் விளக்கப்பட்டதுன்னா ஆரியப்பட்டர் அவர்களால். சகுந்தலம் என்னும் நூலை எழுதியவர் காளிதாசர். ஓகேங்களா? இந்த ஊர்வசியம், சகுந்தலம், ரகுவம்சம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேகதூதம், இதெல்லாமே வந்துட்டு காளிதாசருடைய மிக சிறந்த படைப்புகள். ஓகேங்களா? ஸோ 14வது கேள்வி அஷ்டசரிதம் எழுதியவர் ஏ. பாணப்பட்டர் அவர்கள். பானா. அஷ்டரின் தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னோஜ். ஓகேங்களா? 16வது கேள்வி போதிசத்துவர் கொள்கை எந்த மதத்திற்கு சொந்தமானதுன்னா மகாயான புத்த மதம். இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, மேபி கூற்று காரணம்ல ஹீனயானம் கொடுத்துட்டா ஓகே நம்ம வந்து புத்தருடைய தான் கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதாதீங்க. மகாயானத்துக்கு தான் போதிசத்துவர் வந்து கொள்கை வந்து. ஏன்னா போதிசத்துவர்னா என்னென்னா எல்லா மக்களுக்கும் வந்து கருணை வந்து ஈஸி அப்படின்றது தான் கருணை வந்து போதிக்கிறாங்க, எளிமையாக மக்களுக்கு புரியாத போதிசத்துவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெரிப்ளஸ் நூல் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா கிரேக்க மொழியில் எழுதப்படுது. ஆன்சர் சி. 18வது கேள்வி ரோமானிய நாணய கண்டுபிடிப்புகள் தமிழகம் எந்த உறவை காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வெளிநாட்டு வர்த்தகம். ஆன்சர் சி. 19வது கேள்வி. ஐவகை நிலம் குறித்து தகவல் இதில் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடை பி. சங்க இலக்கியங்கள். குறிஞ்சி நிலம் குறிக்கும் பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. மலையும் மலை சார்ந்த இடமும். நெய்தல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீன்பிடிப்பு. ஆப்ஷன் ஏ. பாலை நில மக்கள் கள்ளர். ஆப்ஷன் ஏ. சங்க கால பிரதான கல்வி மையம் எதுனா நாலந்தா. ஓகேங்களா, சங்க காலத்தில் நாலந்தா. ஆப்ஷன் ஓகே சார் வெயிட் பண்ணுங்க. சங்க காலம் சாரிங்க, நாலந்தா அப்படின் போது இந்தியாவில் வரும். இங்கே வந்து சங்க காலம்னு சொல்லிட்டாங்க. அப்போ சங்க காலம்னா தமிழ் தான். ஸோ தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது மதுரை. ஓகேங்களா, சி. சமுத்திரகுப்தருக்கு வழங்கப்படும் பட்டம். ஓகே, இந்த கேள்வி நான் உங்ககிட்ட முன்னாடி கேட்டிருந்தேன், நானே கொஸ்டினாக கொண்டு வந்திருக்கேன். இந்தியன் நெப்போலியன் என்று அழைக்கப்படுவர் சமுத்திரகுப்தர் அவர்கள். ஓகேங்களா, சரி இன்னொரு கேள்வி கேட்குறேன். இந்திய அலெக்சாண்டர் என்று அழைக்கப்படுபவர் யார்? இது உங்களுக்கான கொஷின்ஸ். இது 2 செகண்ட்ஸு. ஓகே, 25வது கேள்வி பாருங்கள். குப்தரின் முக்கிய நாணய உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம். ஸோ அதை வச்சு தான் வந்து பொற்காலம் அப்படின்றத மீன் பண்ணுவாங்க. அமராவதி கலை எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி. ஆந்திராவில். ஏன்னா சவுத் இந்தியா நம்ம ஃபஸ்ட்டே படிச்சிட்டோம். இப்போ வந்து சவுத் இந்தியானா தமிழ்நாடு அப்படின்றதில்ல, தென்னிந்தியா அப்படின்போது தமிழ்நாடாக இருக்கலாம், ஆந்திராவாக இருக்கலாம், கேரளாவாக இருக்கலாம், கர்நாடகாவாக இருக்கலாம், இது வேணாலும் இருக்கலாம். ஸோ காந்தார கலை அப்படின்னும் போது வட இந்தியா பாணியில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி அமராவதி ஆகட்டும், காந்தாரா ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி நிறைய கலைகள் இருக்குது. இது நல்லா வந்து நோட் பண்ணிக்கோங்க. மதுரா கலை ஆகட்டும், காந்தாரா கிரேக்கர்களும் இந்தியர்களும் சேர்ந்த கலை. அது மட்டும் மதுரா அப்படின்னும் போது அது வந்துட்டு இந்தியாவுடைய நுண்கலைகள் அப்படின்வாங்க. நல்ல வலிமையான உருவங்கள் இருக்கும். அதில் தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். சந்திரகுப்தர் 1 மகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சமுத்திரகுப்தர் அவர்கள். கலிங்கத்தின் மன்னன் அப்படின்றது இந்த இடத்துல வந்துட்டு அசோகர் இல்லை, காரவேலர் தான். ஏன்னா அசோகருக்கு அப்புறம் மிகப்பெரிய மாமன்னன் அப்படின்னு சொல்லுவார் காரவேலர் அவர்கள் தான். இது வந்து ஆதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். குஷானர்களுடைய தலைநகரம் அப்படின்னு பார்க்கும்போது புருஷாபுரா தான் குஷானர்களுடைய தலைநகரம். ஓகேங்களா, குப்தர்களின் தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டாலிபுத்ரா. வராகமிகிரர் சார்ந்த துறை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடம். அஜந்தா ஓவியங்கள் எந்த சமயம் சார்ந்தவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்த சமயத்தை சார்ந்தவை தான் அஜந்தா ஓவியங்கள். மதுரா சிற்பக்கலையின் பிரதான பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிங்காலக்கல். நல்லா பாருங்க, மதுரா சிற்பக்கலைனா பிங்காலக்கல். ஓகேங்களா, பிங்காலக்கல். அசோடைய ஆட்சிக்காலம் 606லேருந்து 647 வரைக்கும். அதாவது ஆப்ஷன் ஏ. சாலையங்காரர்களின் எந்த நாட்டில் இருந்தார்கள்னா ஆந்திராவில். விடை சி. விஷ்ணுகுடிகள் எந்த சமயத்தை ஆதரித்தவர்கள்னா வைஷ்ணவம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், விஷ்ணு கோயில்கள் கட்டுமான பணிகளில் இவங்க வந்து ஈடுபடுறாங்க, இந்த கட்டுமான பணிகள் செய்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவிலேருந்து இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது யாருன்னா ஆந்திராவை சார்ந்தவர்கள் தான். குப்தர்களின் பொற்காலம் தொடர்புடையான மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சந்திரகுப்தர் 1 அவர்கள் தான் குப்தர்களுடைய பொற்காலம் தொடர்புடைய மன்னன். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய கொஷின்ஸே எடுத்துகிட்டு வந்துட்டேன், உங்களுக்கு ரிவிஷன் பண்ண. ஒரு 40 மினிட்ஸில் முடிச்சிடலாம். வர்த்தகத்தால் தமிழகம் பெற்ற முக்கிய உலோகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம். போத்திசத்துவர் கொள்கை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருணை. ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே பாருங்களேன், எலிமினேஷன் மெத்தடில் பொருளாதார கொள்கை இல்லை, வேளாண்மை கொள்கை இல்லை, இரக்க கொள்கை, யுத்தம்னா இல்லை. ஸோ வந்து இரக்க கொள்கை பி ஆப்ஷன். நாலந்தா பல்கலைக்கழகம் எதற்கு பிரசித்தம் அப்படின்னா எதற்கு புகழ் பெற்றது அப்படின்றத பிரசித்தம். ஓகேங்களா, பௌத்த கல்விக்கு புகழ் பெற்றது தான் நாலந்தா. இங்கே தான் வந்து இந்த ஹியான்ஷாங் அவர்கள்லாம் படிச்சுட்டு இந்த பௌத்த துறவியாக வந்துட்டு இருப்பார், அதுக்கப்புறம் போவார். அசோகன் மாமக்கள் ராஜ்யம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எந்த இடத்துல மகத நாடோடைய மன்னன் தான் அசோகன், கலிங்கத்துடைய ஒடிசாவுடைய மன்னன். ஓகேங்களா, காந்தாரா பாணியின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்க மற்றும் இந்தியாவுடைய இணைவு. அமராவதி பாணியோட சம்பந்தமான நதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா. ஸோ அமராவதினா ஆந்திரா, அப்போ ஆந்திரானா நாகார்ஜுனா இருக்கணும், இல்லைன்னா கிருஷ்ணா. ஓகேங்களா, ஸோ சங்க இலக்கியத்துடைய காலம் என்னென்னா கிமு 300லேருந்து கிபி 300 வரை சங்க இலக்கியத்தோட காலம். அகம் இலக்கியம் குறிக்கும் ஆனால் காதல் வாழ். ஸோ புறம்னா என்ன, வீரத்தை பற்றி குறிக்கும். அதான் புறநானூறுன்னு சொல்லுவாங்க. வீரத்தை பற்றியும் போர் பற்றியும் வெளியில் நடக்கிற எல்லா விஷயத்தை பற்றியும் குறிக்கும். அகம் அப்படின்றது வீட்டுக்குள் நடக்கிற விஷயத்தை பற்றி குறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, குடும்ப விஷயங்களை. புற இலக்கியம், அதுக்கு அடுத்த கொஸ்டினை பாருங்கள். புற இலக்கியம் அப்படின்னா அரசியல் மற்றும் போரை பற்றி குறிக்கும். பி. ரோம நாணயங்கள் அதிகம் கிடைத்துள்ளது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூரில். ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரோம நாணயங்கள் அதிகம் கிடைத்தது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூரில்.
ஸோ உங்களுக்கு காலேஜ் டிஆர்பிக்கு உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு 8940787647 ஓகேங்களா. இந்த யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பியோட ஷார்ட்ஸில் வந்து நான் ஒரு நம்பரை மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ வந்து உங்களுக்கு மேபி நம்பர் தெரியல, உங்களுக்கு ரீச் ஆகலைன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நம்பர் சொல்லுவோம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து யூஜிடிஆர்பிக்கு வந்து கேட்குறீங்க. பட் நிறைய பேர் கேட்டுட்டு ஜாயின் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து விட்டு வைக்கிறாங்க நேம் எழுதி. பட் ஆனால் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ நிறைய பேர் ஜாயின் பண்ணுறீங்க. வெரி குட் ஓகேங்களா. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஷின் ஆன்சர் செக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்குது, ஆஃப் டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆஃப் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 10 யூனிட் வந்து ஃபுல்லாக வந்து டெஸ்ட் வைப்பாங்க. அதாவது ஒரு யூனிட்க்கு 180 கொஷின்ஸ், பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அதாவது 3ஆக பிரிச்சுப்பாங்க ஒரு யூனிட்டை. உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் வைப்பாங்க ஓகேங்களா. 1500 கொஷின்ஸ் எழுதுவீங்க. ஃபுல் டெஸ்ட்னா இந்த 1500 கொஷின்ஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு ரிவிஷனுக்கான அந்த புக் பேங்க் அதாவது ரிவிஷனுக்கான பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடச்சிரும். இது கிடச்சதுக்கப்புறம் 5 டேஸ் கேப் விட்டு உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. ஸோ நம்ம அப்பப்போ காலேஜ் டிஆர்பி டிசம்பர் 20 அன்றைக்கி முடியுது. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம யூஜிடிஆர்பிக்கான மொத்த கிளாஸஸ்மே நம்ம வந்து எப்படி பிஜிடிஆர்பிக்கு வந்து அப்லோட் பண்ணமோ அதே மாதிரி வந்து அப்லோட் பண்ணிடுவோம் நம்ம யூடியூப்பில். அதையுமே பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ கலிங்கம் எங்கே உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசா. ஆப்ஷன் ஏ. குப்தர் காலம் பெரும்பாலும் என்ன காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கோயில்கள் தான். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஸோ கோயில்கள் தான் ஸ்டார்டிங்கில் இருந்தது, அதுக்கப்புறம் தான் வந்து மாறினாங்க. அஸ்வின் எந்த மதத்தை ஆதரித்தார்னா சைவம் புத்தம். ஃபஸ்ட்டு சிவனை வந்து வழிபடுவார், பிற்காலத்தில் புத்தருக்கு மாறுவார் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10 பேஜஸ் தான். இது வந்து செகண்ட் ரிவிஷன் ஓகேங்களா. ஸோ சங்க இலக்கியங்கள் வந்து தென்னிந்தியாவில் அவங்க அரசியல் எப்படி இருந்தது, சமூகம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிமு 2ஆம் நூற்றாண்டு கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை இருந்தது அப்படின்னு சொல்லலாம். சங்க இலக்கியங்கள் பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழியில் கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை இயற்றப்பட்ட பாடல்கள் தொகுப்பாகும் தான் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்தில் இருந்த தமிழ் சமூகத்தோடைய அரசியலாகட்டும், பொருளாதாரமாகட்டும், சமூக பண்பாடோடைய கூறுகளை படம் பிடிச்சி காட்டுறது தான் சங்க இலக்கியங்கள். ஸோ நம்ம வந்து இந்த டைம் மிஷின் வச்சு ரொம்ப முன்னாடி போக முடியாது. 24 படத்தில் வர மாதிரியோ இல்லை மற்ற மூவிஸில் வரும்போது. அப்போ நமக்கு என்னன்னா அந்த காலத்தில் ஏதாவது ஒரு பாடலாசிரியர்களோ இல்லை புலவர்களோ இல்லை வந்து எழுத்தாளர்களோ இல்லை வரலாற்று ஆசிரியர்களோ எதனா அவங்க வந்து என்ன பார்க்குறாங்க, அப்போ என்ன நடக்குது, அந்த ஆக்டிவிட்டீஸ் என்ன, பாடல்கள் என்ன அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் அந்த காலத்தை நம்ம அழகாக இமேஜின் பண்ணால் அதான் படம் பிடிச்சி காட்டுதான் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ சங்க காலத்துடைய அரசியலமைப்பு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சேர சோழ பாண்டியர்கள் வந்து இருக்காங்க. இவங்களுடைய முதன்மையானவர்கள் இவங்க தான். ஸோ இவங்களுடைய அவங்கவுங்க பகுதிகளில் ஆட்சி செய்கிறாங்க. சேரர் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தலைநகரம் வஞ்சி, இப்போ தற்போதைய கரூர்னு சொல்லுவாங்க. துறைமுகம் பொறுத்த வரைக்கும் முசிறி. இவங்களுடைய முசிறி மற்றும் தொண்டி சேரருடையது. ஓகே சாரி, நான் முன்னாடி தொண்டி வந்து பாண்டியர்கள்னு சொல்லியிருப்பேன், தவறு. முசிறி தொண்டி சேரர். சின்னம் வந்து வில் மற்றும் அம்பு ஓகேங்களா. ஸோ சின்னங்களும் டிஎன்பிசி கேள்விகளில் கேட்கப்பட்டது தான். சோழர் பொறுத்த வரைக்கும் தலைநகரம் உறையூர். துறைமுகம் பொறுத்த வரைக்கும் பூம்புகார், காவேரி, பூப்பட்டினம். சின்னம் பார்த்தீங்கன்னா புலி. பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லணும்னா வந்து தமிழை ஆண்டவர்கள். தமிழ் வந்து சங்கம் வளர்த்து தமிழை வளர்த்தவர்கள் அப்படின்னா கபாடபுரமாகட்டும் மதுரை ஆகட்டும். முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் 3மே இவர்கள் தான் வளர்ப்பாங்க. தலைநகரம் மதுரை, துறைமுகம் கொற்கை மற்றும் சின்னம் வந்து மீன் சின்னம். மன்னராட்சி முறை தான் நடக்குது ஓகேங்களா. ஸோ வந்து ஹெரிடேட்டரி மொனார்க்கின்னு சொல்லுவாங்க. ஆட்சி முறை வந்து மன்னராட்சியாக இருக்குது. மன்னருடைய ஆணை தான் சட்டமாக ஏற்றப்படுது. அவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னருக்கு உதவ 50 குழுக்கள் வந்து இருப்பாங்க. அமைச்சர்கள் இருப்பாங்க, மதகுருக்கள் இருப்பாங்க, தூதர்கள் இருப்பாங்க, படை தளபதிகள் இருப்பாங்க, ஒற்றர்கள் அதாவது மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அதாவது பிரிஸ்டன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த செயின்ட் இல்லை பிரிஸ்டன் சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதாவது மத போதகர்கள் இருப்பாங்க. தூதர்கள் அதாவது தூது போய் இங்கேருந்து இங்கே போயிட்டு எனக்கு தூது சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. தூதர்கள், படைத்தளபதி, ஒற்றன்னா ஸ்பை, இவங்க எல்லாமே இருப்பாங்க. என் பேராயத்தை என்ன 8ன்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஊர் அதிகாரிகளும் கர்ம விதிகள் கணக்கர், படைத்தலைவர்கள், கடைக்காப்பாளர், நகரமாந்தர், யானை வீரர், இவிலின மறவர் இந்த என் பேராயத்தையும் கொண்டிருந்தாங்க. குழுன்னு பார்த்தீங்கன்னா 50 குழு. இந்த கேள்விகள் கேட்கலாம். என் பேராயத்தை கொண்டவர்கள் யாருன்னா அரசர்கள். இதுலேருந்து ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணி என்னன்னு கூட கேட்கலாம். என்னது ஊருடைய அதிகாரிகள், கர்ம விதிகளில் கர்ம விதிகளில் வந்து கொள்கையை இது பின்பற்றவர் கணக்கர், படைத்தலைவர், கடைக்காப்பாளர் ஓகேங்களா, நகரமாந்தர், யானை வீரர், இவுளி மறவர் கொண்டிருந்தார்கள். படைத்துறை பொறுத்த வரைக்கும் மன்னர்கள் வந்து வலிமையான படைகளை வச்சுருந்தாங்களாம். போர்ப்படை, தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை 4 படைகள் இருந்துச்சாமா ஓகேங்களா. ஸோ சங்க காலத்தில் சமூகம் எப்படி இருந்ததுன்னா 5 திணை இருந்தது, 5 திணைகள் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். குறிஞ்சி பொறுத்த வரைக்கும் மலையும் மலை சார்ந்திடமும் வேட்டையாடி தேன் சேகரிக்கத்தான் உங்களுடைய முக்கியமாக தொழிலாக இருந்ததுதான். முல்லை பொறுத்த வரைக்கும் காடும் காடை சார்ந்தலும் கால்நடை மேய்ச்சல் வர வருமானம் தான் உங்களுக்கு. ஸோ அதுதான் வந்துட்டு வேலையாக பார்த்துட்டு இருக்காங்க.
மருதம் பொறுத்தவரைக்கும் வயலும், வயல் சார்ந்ததும், உழவு தொழில் வந்து முக்கியமா அக்ரிகல்ச்சர் முக்கியமா இருக்கலாம். நெய்தல் பொறுத்தவரைக்கும் கடலும், கடல் சார்ந்தது, மீன் பிடிக்கிறது, உப்பு தயாரிக்கிறது இது வந்து அவங்களுடைய வேலையா இருக்கு. பாலை அப்படிங்கிறது வறண்ட நிலம். ஸோ வழிப்பறி செய்யறது உங்களுடைய மணலும், மணல் சார்ந்த இடமும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதோட சிறுபொழுது என்ன, பெரும்பொழுது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா, இப்ப நீங்க இதில படிச்சீங்கன்னா, தமிழ்ல கண்டிப்பா வந்து எலிஜிபிலிட்டிலயும் ஒண்ணு ஈஸியா அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ வழிப்பறி. பொருளாதாரம் பொறுத்தவரைக்கும் முக்கியத்துவம் வந்து வேளாண்மையா இருக்கா. நெல் வந்து முதன்மை பயிரா இருக்குன்னு சொல்றாங்க. சரி ஓகே. பெண்களுடைய நிலை எப்படின்றதுன்னா, பெண்கள் வந்து மதிக்கப்படுகிறாங்க. கற்பு நெறி உயர்வாக போற்றப்பட்டதாம். புலவர்களும், போர் வீரர்களும் மனைவியாகவும் பெண்கள் இருந்தார்கள். ஸோ புலவராகவும் இருந்திருக்காங்க, போர் வீரர்களாகவும் இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. மத நம்பிக்கை பொறுத்தவரைக்கும் தமிழர்கள் அப்படின்னாவே நமக்கு டக்குன்னு வந்துட்டு தோன்றதுக்கான குமரன், வேலன் அப்படின்னு சொல்லிட்டு பல பெயர்களால் அழைக்கப்படும் முருகன் அவர்கள் தான். அவர் வந்து சேயோன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்வார்கள். ஓகேங்களா? முதற்கடவுள் முருகன் அவர்கள் முதற்கடவுள். முருகனுடைய இன்னொரு பேரு சேயோன் அப்படின்னும் அழைக்கப்பட்டார்கள். இதை தவிர வேற எந்த கடவுளை வந்து வணங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரன் அவர்கள், வருணன் அவர்கள், கொற்றவை அவர்கள், மாயன் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இந்திரன், வருணன் அவர்கள் வந்துட்டு நெய்தல் நிலத்துக்கு, கொற்றவை மாயன் அவர்கள் வந்து பாலை நிலத்திற்கு, இந்திரன் அவர்கள் வந்து முன்னாடி இருந்த இந்த நிலத்திற்கு. ஓகேங்களா? ஸோ நடுக்கல் வழிபாடும் இருந்தது. ஈரோ ஸ்டோன் வார்ஷிப்பும் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. வர்த்தகம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகம் செழித்திருந்ததுன்னு சொல்றாங்க. இந்த வர்த்தகத்தில பண்டமாற்று முறைகள் அதிகமா இருந்ததாம். ரோமர்கள் வந்து நமக்கு தங்க நாணயங்கள் கொடுத்தா, நம்ம வந்து மிளகு, மசாலா பொருட்கள், முத்துக்கள், யானை இதெல்லாமே கொடுப்போமா. ஸோ அதுதான் பார்ட்டர் சிஸ்டம் சொல்லுவாங்க. பண்டமாற்று முறையும் இருந்ததுன்னு சொல்றாங்க. நிலவழிகள் மூலம் பொருட்கள் வந்து பல்வேறு பகுதிகளுக்கும் செல்றதா. அதை தவிர துறைமுகம் வழியாகவும் நிறைய கப்பல்கள் மூலமாகவும் வந்துட்டு இந்த பார்ட்டர் சிஸ்டம் அதாவது வர்த்தகத்தை வந்து செய்றாங்கன்னு சொல்றாங்க. வெளிநாட்டு வர்த்தகம் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ரோமானியர்கள் கூட உலக வர்த்தகத்தில ஈடுபட்டிருக்காங்க. சங்க துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முசிறி, தொண்டி, கொர்க்கை, பூம்புகார் இதெல்லாம் வந்து ரோமானியர்களுடனான கடல் வாணிகத்தில முக்கிய பங்கா வகிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஏற்றுமதி பொறுத்தவரைக்கும் யவனர்களுக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யவனர்கள்னா கிரேக்கர்கள், ரோமானியர்கள். ஓகேங்களா? ஸோ மிளகு அப்படின்னு சொல்றாங்க. முத்து, ஆபரண கற்கள், வாசனை திரவியங்கள், பட்டு, பருத்தி துணி இது எல்லாமே ஏற்றுமதி பண்றாங்களாம். இறக்குமதி அப்படின்னும்போது தங்கம், ரோமானிய பொற்காசுகள், வெயின் அப்படின்னா மது. ஓகேங்களா? வைன் சொல்லுவாங்க. அந்த மது, பீங்கான் பாத்திரங்கள் இது எல்லாமே இறக்குமதி பண்றாங்க. ஓகேங்களா? எக்ஸ்போர்ட், இம்போர்ட் வந்து பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. ரோமானிய நாணயங்கள் அதிக அளவுல தென்னிந்தியாவுல கிடைக்குதாம். எஸ்பெஷலி எங்க கிடைக்குது? ரோமானிய நாணயங்கள்லாம் அரிக்கமேடு போன்ற இடங்கள்ல கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அரிக்கமேடு அப்படின்றது முக்கியம் எழுதி வச்சுக்கோங்க. மகாயானா பௌத்தத்துடைய எழுச்சி அப்படின்னும்போது, பௌத்த மதம் கிபி 1ஆம் நூற்றாண்டுகள்ல வருது. ஹீனயானம், மகாயானம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவா பிரியுது. மகாயானம் அப்படின்னா பெரிய தேர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இது வந்து புதிய வடிவமாகிறது. இது என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தர் வந்து ஒரு கடவுள் வழிபாட்டா வந்து சொல்றாங்க. போதிசத்துவனா நாணமடைந்த பிறகு உதவ தாமதிப்பவர். ஓகேங்களா? கருத்து முக்கியத்துவம் பெற்றது. சிலைகள் மற்றும் சடங்குகள் வழிபாடுகள் இணைக்கப்பட்டன. பரவல் கனிஷ்கர் போன்ற மன்னர்களின் ஆதரவால் இது வடமேற்கு இந்தியா, சீனா, ஜப்பான், திபெத், தென்கிழக்கு ஆசியா ஆகிய நாடுகளுக்கு பரவுது. யாரு? கனிஷ்கருடைய இதுல. இதுல என்னன்னா போதனைகள் நிறைய இருக்காமா. அதுக்கப்புறம் உருவ வழிபாடு இருக்கு. கருணை வந்து மிக முக்கியமா சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமணம். சமணம் பொறுத்தவரைக்கும் காரவேலர் அவர்கள் ஓகேங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. முடிச்சிடலாம். சமணம் பொறுத்தவரைக்கும் காரவேலர் அவர்கள். இவர் கலிங்கத்தை தற்போது ஒடிசாவை ஆண்டவர்கள். இவர் வந்து சேடி வம்சத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆதரித்தவர் சமண மதத்தை வந்து தீவிரமா ஆதரிக்கிறாரு. ஒடிசாவுல உள்ள ஹதிகும்பா கல்வெட்டு மூலியமா இவர பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்றாங்க. சமண முனிவர்களுக்கும் மலைகள்ல குகைகள வந்து குடை கொடுத்தவர் இவர் தான். ஓகே அப்படின்னு சொல்றாங்க. குடைந்து ஓகேங்களா? குடை கொடுத்தவரும் இவர் தான். குடைந்து கொடுத்தவரும் இவர் தான். ஓகேங்களா? மலை குகைகள்ல வந்து குடைந்து நீங்க வந்து இங்க தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னவரும் இவர் தான் சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அசோகருக்கு அப்புறம் வந்துட்டு மிக சிறந்த ஒரு கலிங்கத்து மன்னன் அதாவது ஒடிசாவுடைய மன்னன் யாரு? மாமன்னன் யாருன்னா காரவேலர் அவர்கள் தான். மௌரியருடைய காலத்துல பிந்திய மௌரியருடைய காலத்துல என்னென்ன கலைகள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டிடக்கலை, போஸ்ட் மௌரியன் ஆர்ட் அண்ட் ஆர்க்கிடெக்சர்ல சுங்கம், சாதவாகனர், கலிங்கம் போன்ற பல அரசர்களுக்கு கீழ கலை செழித்ததாமா. முக்கிய இடங்கள் அப்படின்னு இந்த இடங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பார்குத், சாஞ்சி ஸ்தூபா, அமராவதி போன்ற இடங்கள்ல அதாவது ஸ்தூபிகள் வந்து இருக்காமா. தூண்களும் சிற்ப வேலைப்பாடுகளும் உருவாக்கப்பட்டதாமா. அதுக்கப்புறம் கலைப்பள்ளிகள் பொறுத்தவரைக்கும் 3 முக்கிய கலைப்பள்ளிகள் தோன்றின அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? குப்தர் மற்றும் வாகடகர் காலம் அப்படின்னு பார்க்கும்போது கிபி 4ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் குப்தர் மற்றும் வாகடகருடைய காலமா. இந்தியாவோட வரலாற்று காலத்தை பொறுத்த வரைக்கும் கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்றாங்க. குப்தருடைய காலத்துல நம்ம முன்னமே பார்த்துட்டோம். இது வந்து ஒரு ரிவிஷன் கிளாஸ் தான். ஆதாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலக்கிய ஆதாரங்கள் நிறைய கிடைச்சிருக்கான் குப்தர் பீரியடை பத்தி. இந்த விசாகதத்தில் எழுதிய
சந்திரகுப்தா, முத்துராட்சசம் வந்து யார் எழுதுனாங்கன்னு கேட்பாங்க. அதில் டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட கேள்வி. காளிதாசருடைய படைப்புகளும், பாணருடைய படைப்புகள் அஷ்டசரிதமும், பாக்யவனோட பயணக்குறிப்புகளும் குப்தருடைய காலத்தை பற்றி தெரிஞ்சுக்க உதவுதுன்னு சொல்கிறாங்க. இது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வெட்டு சான்றுகள் நிறைய இருக்காமா. சமுத்திரகுப்தருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டுகள், அதாவது பிராக் பிரகஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் நெக்ஸ்ட் 2ஆம் சந்திரகுப்தருடைய மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு. இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. 2ஆம் சந்திரகுப்தர் வந்துட்டு அவர் தான் வந்துட்டு மெக்ரலி தூண் கல்வெட்டு கட்டுவார். ஆனால் யாரை பற்றியதுன்னு கேட்டால் அவருடைய தாத்தாவை பற்றி, யாரை சந்திரகுப்தர் 1 பற்றி கட்டுறதா வந்து 2ஆம் அதை மெக்ரலி தூண் கல்வெட்டாம். நிறுவனர்கள் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீகுப்தர் தான். அந்த குப்த வம்சத்தை இவர் தான் நிறுவுறாரு. இவரை தொடர்ந்து அவருடைய மகன் கடோத்கஜன் வந்து ஆட்சி செய்கிறார். 1ஆம் சந்திரகுப்தர் அவர்கள் உண்மையான புகழ்பெற்ற ஆட்சியாளராக வராரு. இவர் மகாராஜாதி ராஜா அப்படின்னு மன்னர்களுக்கு அரசர் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்தையும் ஏற்றுக்கிறாங்களாம். லிச்சாவி இளவரசி குமாரதேவியை மணந்தார். ஓகேங்களா. ஸோ குப்தருடைய நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் மன்னர் தான் வந்து கடவுளுடைய பிரதிநிதி அப்படின்னு கருதுறாங்களாம். யாரு? கடவுள் வந்து நான் வந்து கடவுள் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்கேன், கடவுளுடைய பிரதிநிதி நான் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா அதிகாரமும் என் கீழே தான் மையமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமைச்சரவை பொறுத்த வரைக்கும் நிர்வாகத்தில் உதவ குமாரமாத்தியா மற்றும் சந்தி விகாரிகா போன்ற பல அதிகாரிகள் இருக்காங்க. இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. குப்தருடைய ஆட்சியில் யார் அமைச்சரவையில் குமாரமாத்தியா மற்றும் சந்தி விக்ரகாரிகா போன்ற அதிகாரிகளும் இருக்காங்களாம். முக்கிய அதிகாரிகள் அப்படின்னும் இது உங்களுக்கு ஷார்ட்கட்லேயே சொல்லியிருப்பேன். நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இதில் வந்து ஒன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்டநாயகனா தண்டனை கொடுக்குறவங்க யார்? காவல்துறை அதிகாரி. அப்போ தண்டநாயகனா காவல்துறை. பாலதி கிருதா அப்படின்னா இராணுவ தளபதி. ஓகேங்களா. ஸோ மண்டலங்கள் பொறுத்த வரைக்கும் பேரரசு புத்திகள் ப்ராவின்சஸாக பிரிக்கப்படுது. புத்தியின் ஆளுநர் வந்து உபாரிகா அல்லது கோப்தா அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ப்ராவின்சஸோடைய ஆளுநர் கவர்னர் யாருன்னா உபாரிகா இல்லது கோப்தா. இந்த இடத்துல எப்படி நம்ம கேள்விகள் வரும்? அதாவது குப்த பேரரசுடைய கோப்தா என்று அழைக்கப்படுபவர்கள் எந்த பகுதியை ஆட்சி செய்தார், எந்த பகுதிக்கு வந்து பொறுப்பேற்றார்கள்? இல்லைனா ப்ராவின்சஸை 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஸோ வந்து அதை பிரிக்கும் போது ஆளுநரை வந்து எப்படி அழைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டா உபாரிகா கொடுக்கலாம், கோப்தா கொடுக்கலாம், உபாரிகா. புத்தி விஷயங்களாக, அதாவது விஷயாஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. மாவட்டங்களாக பிரிக்கப்படுது. அதோட தலை விஷயபதி அப்படின்னு சொல்லுவாங்க. நாணயம் அப்படின்னு சொல்லும்போது மிக சிறந்த தங்க நாணயங்கள் தினார்னு சொல்லுவாங்க, அதை வெளியிடுறாங்க. குப்தர் காலத்தில் செல்வ செழிப்பை வந்து காட்டுறது தான் இந்த தினார் நாணயம். அதுக்கப்புறம் வெள்ளி மற்றும் செம்பு நாணயங்களும் வந்து விட்டுருக்காங்க. நிலம் மற்றும் வேளாண் பொருளாதாரம் அப்படின்னும் போது லேண்ட் ரெவன்யூ மிக முக்கியமான வந்துட்டு வருமானமாக வந்து குப்தர்களுக்கு இருக்குது. பிராமணர்களுக்கும் கோயில்களுக்கும் நிறைய வந்து சேரிட்டிஸ்லாம் தராங்க, நிலம் வழங்குறாங்க, வரி விலக்கும் அளிக்கிறார்கள் இந்த பிராமணர்களுக்கு. ஓகேங்களா. சாரிங்க. இந்திய நிலப்பிரபுத்துவத்தின் இந்திய ஃபியூடலிசம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த வந்து இவங்க தான் தொடக்கத்தை வித்திடுறாங்க. நில வருவாய் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6 வந்து வாங்குறாங்க. நான் விளைச்சலில் 1/6 வந்து வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அது வரைக்கும் பங்கு வந்து வசூலிக்கிறாங்க. உதரங்கா மற்றும் உப்பாரிக்கா போன்ற பல வரிகளை கொண்டிருக்காங்க. என்னென்ன வரி கொண்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாகா அப்படின்றது தான் மெயின். அது தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபரிக்காரா மற்றும் உதரங்கா போன்ற வரிகளை வந்து கொண்டிருக்கிறாங்க. யாரும் குப்தர்கள். ஊவிலே ஸ்டார்ட் ஆகுது, உதரங்கா மற்றும் உபாரிக்கா. கோயில் கட்டடக்கலை அப்படின்னு பார்க்கும்போது குப்தருடைய காலத்தில் சுதந்திரமான நிறைய கோயில் கட்டடக்கலை வந்து ஆரம்பம் ஆகுது. இந்த கோயில்கள் அப்படின்னும் போது அந்த கடவுளுடைய சிலை வந்து வைப்பதற்கான ஒரு சதுரமான கருவறை, அதாவது கற்பகிரகம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கற்பகிரகம் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான கோயில்கள் அப்படின்னும் தியாகருடைய தசபதாரா கோயில், அதாவது தியோகரா தசாவதார கோயில், 10 அவதாரம் கொண்ட விஷ்ணுவுடைய கோயிலும் மிக அழகான சிற்ப வேலைப்பாடுகள் வந்து இதில் இருக்குமா. பிடர்கான் செங்கல் கோயிலும் வந்து இதோட குப்தர் காலத்தோடைய மிக முக்கியமான கோயில்கள் அப்படின்னு கேட்டால் தியோகர் தசபதரா கோயில், அதாவது தசாவதார கோயில் மற்றும் பிடர்கான் செங்கல் கோயில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறான். புராண இந்து மதத்தின் எழுச்சி அப்படின்னு சொல்லலாம். எமர்ஜென்சி ஆஃப் புராணிக் ஹிந்துவிசம். இந்து காலகட்டத்தில், அதாவது இந்த காலகட்டத்தில் தான் இந்து வந்து ரொம்ப வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. ஓகேங்களா. விஷ்ணு வந்து காப்பாற்றும் கடவுள்னு சொல்லுவாங்க, அழிப்பவன் காப்பவன் சொல்லுவாங்க, படைப்பவன். ஸோ வந்து விஷ்ணு வந்து காப்பவன் அப்படின்னு, சிவன் வந்து அழிப்பவன், சக்தி வந்து பெண் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு மையமாக கொண்டு இந்த மதங்கள் வந்து அதிக ஆரம்பிக்குது, அதிக முக்கியத்துவம் பெறுது. புராணங்கள் வந்து இறுதி வடிவும் பெறுது யார்? குப்தருடைய காலகட்டத்தில். கடவுளுடைய கதைகளும் வழிபாட்டு முறைகளும் வந்து சடங்குகள் பற்றும் பேச ஆரம்பிக்கிறாங்க, பேச்சுகள் அதிகம் வருது. கல்வி நிறுவனங்கள் பொறுத்த வரைக்கும் கல்வி அதிகமாக வந்து அரசு மானியம் வழங்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ நாலந்தா மற்றும் தக்ஷசீலம் போன்ற பல்கலைக்கழகங்களும் சர்வதேச புகழ்பெறுது. சமஸ்கிருதம் வந்து வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது. சமஸ்கிருதம் அரசவை மொழியாகவும் மாறுது. காளிதாசர் அவர்கள் குப்த காலகட்டத்தை சேர்ந்தவர் தான். குப்த காலகட்டத்தை சேர்ந்தவராக இருந்துமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய கதைகள் நிறைய வந்துட்டு அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த வம்சத்தை சார்ந்ததை எழுதுவார். ஓகேங்களா. குப்தர் காலத்தில் மிக சிறந்த கவிஞர் மற்றும் நாடக ஆசிரியர் அப்படின்னு கேள்விகள் கேட்டால் இவர் தான். சகுந்தலம், மேகதூதம், ரகுவம்சம், ஊர்வஷி, சௌந்தரம் இது எல்லாமே இவருடைய
குப்தருடைய முக்கியமான படைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுடைய நிலை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு வீழ்ச்சியடைய ஆரம்பிக்குது. பெண்கள் வந்து சதி அப்படி உடன்கட்டை அப்படின்ற பழக்கமும் நடைமுறைக்கு வர ஆரம்பிக்குது குப்தருடைய காலத்துல. அறிவியல், தொழில்நுட்பம், வானியல், கணிதம் மற்றும் மருத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அந்த 9 கோட்பாடு வச்சிருப்பாங்க. கோட்ல இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அத பத்தி தான் சொல்லுவாங்க. ஆரியப்பட்டா வந்து சிறந்த வானியலாளர். அவர் வந்து ஆரியப்பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல்கள் எழுதுவாரு. ஓகேங்களா? ஸோ குப்த காலத்துல அறிவியல் துறையிலும் மிக பெரும் சாதனைகள படைச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே சொன்னது தான் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம், பை சிஸ்டம், டெசிமல் சிஸ்டம், 0 அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஸ் ரொட்டேட் அதாவது எர்த் ரொட்டேட் இதெல்லாம் பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் வராகமிகிர அப்படின்ற ஒருத்தர் யாருன்னா புகழ்பெற்ற வானியலர் அப்படின்னு சொல்லும். இவருடைய படைப்புகள் பிரகத் சம்ஹிதை அப்படின்னு சொல்லுவோம். சுஷ்ருதர் அவர்கள் பண்டைய இந்தியாவுடைய மருத்துவத்துறை தந்தை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அறுவை சிகிச்சை சர்ஜரி முறைகளை நல்லா தெரிஞ்சு வச்சிருந்தார் இவர் அப்படின்னு சொல்லலாம். அண்டை நாடுகளுடன் தொடர்புனா மத்திய ஆசியா, தென்கிழக்கு ஆசியா, சீனா ஆகிய நாடுகளில் வந்து வர்த்தகம் மற்றும் கலாச்சார தொடர்புகள் வந்து செழித்திருந்தது தான் நம்ம இந்தியா. இந்தியாவுடைய கலை வந்து பௌத்த கலை, இந்து மத கலை இதெல்லாம் தென்கிழக்கு ஆசியா வரை பரவுதான். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க சைனா ஆகட்டும், அதுக்கப்புறம் நேபாள், சைனா, பூட்டான், அதுக்கப்புறமேட்டுக்கா ஜப்பான், தாய்லாந்து, சவுத் கொரியா இங்க எல்லாமே புத்தருடைய பரவல் அதிகமா இருந்தது. ஆசியா ஓகேங்களா? சவுத் ஆசியா ஃபுல்லுமே ஓகேங்களா? ஸோ அசோகருடைய காலகட்டம் 7ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்றாங்க. வட இந்தியாவுல ஆட்சி செய்தவர் தான் இவர் அசோகர். இவர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர்த்தன வம்சத்தை சார்ந்தவர். இவருடைய தலைநகரம் பார்த்தீங்கன்னா கன்னௌஜ் ஓகேங்களா? முதல்ல சிவன் அதாவது சிவனை வந்து வழிபட்டுட்டு இருக்காரு சைவத்தை. பிற்காலத்துல புத்தரும் வழிபடுறாரு. ஸோ சிவனும் புத்தரும் சேர்ந்து வழிபடுதல் இவருடைய கொள்கையாகவும் இருந்தது. சீன பயணி வந்து யான்ஷாங் அவர்கள் அசோருடைய காலத்துல தான் கோர்ட்டுக்கு வராரு. அஷர் அரசவைக்கு வந்தவரும் இவர் தான். இவருடைய முக்கிய குறிப்புகள்ல அஷரை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்றாங்க. அஷரை பத்தி எழுதின வந்து பாணப்பட்டர் அஷசரிதம் எழுதுறாரு. அது மட்டும் இல்லாமல் அஷர் வந்து சிறந்த ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். இவர் எழுதிய 3 நூல்கள் ரொம்ப முக்கியமானவை. பிரியதர்ஷிகா, ரத்னவல்லி, நாகரத்தா. இந்த 3 நூல்களும் மிக மிக முக்கியமானவை. இந்த 3மே எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா? ஸோ என்ன லாங்குவேஜ்ல எழுதினாரு அப்படின்றது முக்கியம். அஷருடைய நிர்வாகம் வந்து குப்தர்களுடைய நிர்வாகத்தை பின்பற்றுதாமா. ஸோ குப்தர் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணாங்களோ அதுக்கப்புறம் வந்து அஷர் ஃபாலோ பண்ணுறாங்களாம். 5 வருஷத்துக்கு வந்து மாநாடுகள் நடக்குது. புத்த மாநாடுகளும் நடக்குது கன்னௌஜ்ல ஓகேங்களா? ஸோ வந்து ரிலீஜியன் மாநாடும் நடக்குது. குப்த மாநாடும் நடக்குது ஓகேங்களா? ஸோ வந்து இது மட்டும் இல்லாமல் வலிமையான ராணுவத்தை வந்து வச்சிருந்தவர் இவர் தான். இதை தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலிகேசின் அவர்கள் வந்து என்ன 2ஆம் புலிகேசி அவர்கள் என்ன பண்ணுவார்னா, புலிகேசின்னு சொன்னோடனே வடிவேலு படத்துக்கு போயிடாதீங்க. 23ஆம் புலிகேசி அவ்வளோலாம் தேவையில்ல. 2ஆம் புலிகேசி வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்மதை நதிக்கரையில அஷரை வந்து வீழ்த்தி அவர வந்து வீழ்ச்சி அடைய வச்சுருவார். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் பிரியாகை அப்படின்ற அலகாபாத்ல ஒரு பெரிய தான தர்ம கூட்டத்தையும் நடத்துறாராம். நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி தான் புத்த கூட்டத்தையும் நடத்துவாரு, ரிலீஜியஸ் கூட்டத்தையும் நடத்துனவரு அஷ்ர் அவர்கள். அஷ்ர் ஆரம்பத்தில சிவன வழிபாட்டாலுமே பின்னல மகாயான புத்தியிசம் வந்து ரொம்ப ஈர்க்கப்படுறாரு. ஸோ தீவிரமான ஆதரவாளரா மாறுறாரு. இது மட்டும் இல்லாமல் கன்னௌஜ்ல ஒரு பெரிய மத பேரவையும் உருவாக்குறாரு. பிரியாகை அதாவது அலகாபாத்ன்னு சொல்லுவாங்க. தற்போதைய அலகாபாத்ல ஒரு பெரிய தானம் குடுப்பம் பார்த்தீங்களா? மகா மோக்ஷா பரிஷாத்துன்னு நடத்துறாரு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்த டாபிக் என்னன்னா, ஆந்திர பிரதேசத்தின் சாலங்காயனார்களும் விஷ்ணுகுடிகளையும் ஓகேங்களா? சாலங்காயனாஸ் விஷ்ணுகுடிகள் இவங்க வந்து குப்தருடைய சார்ந்தது தான் சொல்றாங்க. குப்தரை பின்பற்றி அர்ஷர்கள் இருப்பாங்க. ஸோ வர்தன வம்சம் இந்த குப்தத்தை சார்ந்து தான் இவங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க. தென்னிந்தியாவில் கிழக்கு பகுதியிலும் மத்திய பகுதியிலும் இருக்காங்களாம். ஸோ வந்து இவங்க வந்து உள்ளூர் ஆட்சிகள் வம்சங்கள் ஆட்சிகள் வந்து செய்கிறாங்களாம். சாலங்காயனர்கள் அப்படின்னும் போது இவர்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 4ஆம் நூற்றாண்டில் ஆந்திர பிரதேசில் கிருஷ்ணா கோதாவரி பிராந்தியத்தை ஆண்டாங்க. இவருடைய தலைநகரம் அப்படின்னு பார்க்கும்போது வெங்கி தான். விஷ்ணுகுடிகள் அப்படின்னு பார்க்கும்போது 5ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கிறாங்க. சாலங்காயனர்களை தொடர்ந்து வந்து வராங்க. ஆட்சிகள் செய்கிறாங்க. பகுதிகளை ஆள்றாங்க. இவங்களுடைய இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இவங்க முக்கியமான தீவிரமாக ஆதரித்தது வைணவம். ஓகேங்களா? ஸோ இப்போ 3rd ரிவிஷனுக்கு போயிடலாம். சங்க இலக்கியம் மற்றும் குப்தர் காலம் பொறுத்த வரைக்கும் ஒரு வரலாற்று சுருக்கமாக பார்க்கலாம். தென்னிந்தியாவுடைய சங்க காலம், ரோமனியர்களுடைய வர்த்தகம், புத்த மதம் மற்றும் கலை மற்றும் கட்டிடக்கலை, குப்தர் மற்றும் வாகடர்கள் பேரரசு ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்த டாபிக். ஸோ சங்க இலக்கியங்கள் பொறுத்த வரைக்கும் தென்னிந்திய அரசியல் மற்றும் சமூகம் ஓகேங்களா? ஸோ அரசியலமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது சேர சோழ பாண்டியர்கள் பார்த்தோம், மூவேந்தர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பெரிய அரசியல்வாதிகள் இவங்க தான் முக்கியத்துவம் பெற்றவர்கள். இவங்க வந்து உள்ளூர் தலைவர்கள், வேளிர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலி அப்படின்னாலும் அரசன் தான். ஸோ வெளியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வெளியர்களாக இருக்கிறாங்க. அரசு வந்து அதாவது சென்ட்ரலில் வந்து அரசர் தான் பவர்ஃபுல்லாக இருக்கார். அவருடைய கீழே வந்து ஆட்சி முறை நடக்குது. அமைச்சர்கள், தளபதிகள், தூதர்கள் இவங்களாம் உதவுறாங்க. சொசைட்டி பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூகம் வந்து நிலப்பரப்பு அடிப்படையில் கொண்டு 5 திணைகள் கொண்டிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஓகேங்களா? ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எந்த கடவுள், என்ன அனிமல், என்ன பேர்ட்ஸ் இருக்கும், என்ன பூ இருக்கும், எந்த வந்து தெய்வம் இருக்கும் இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ போர் வீரர்கள் பொறுத்த வரைக்கும் மறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போர் வீரர்கள்லாம் மிகவும் மதிக்கப்பட்டவராக இருந்தாங்க இந்த 5 திணைகள் இருக்கக்கூடிய மக்கள்கள். வேளாண்மை வந்து மிக சிறந்த தொழிலாக வந்து இருக்குது மருதத்தில்.
வர்த்தகம் மற்றும் கலைகள் பொறுத்தவரைக்கும் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் 2ஆம் நூற்றாண்டில் பிசியிலும் 3rd செஞ்சுரியிலும் நடக்குது. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தகம் நடக்குது. ரோமானியர்களோட உலக வர்த்தகம் நடக்குது. ட்ரேட் வித் ரோமன் வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. முக்கியமான விஷயம் இது, நோட் பண்ணிக்கோங்க. இது இந்த ரோமானியர்கள் வந்து நம்ம கூட வந்துட்டு தமிழகத்தில் வர்த்தகம் வச்சுருந்தாங்க. இது வந்து ட்ரேட் அண்ட் காமர்ஸ் இருந்தது எப்படின்னு தெரியும்னா, நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரிக்கமேடு மற்றும் முசிறி துறைமுகம், முசிறியின் துறைமுகம் அரிக்கமேடு இடத்துல என்னன்னா ரோமானியர்களுடைய காயின்ஸ், தங்க நாணயங்கள் கிடைக்குது. அதில் தான் ரோமானியர்கள் வந்து நம்ம கூட வந்து வர்த்தகம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் சம்மந்தப்பட்டது யூனிட் 8ல் டிஎன்பிஎஸ்சியில் கேள்விகள் கேட்கப்படும். ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இதை பற்றி கேட்டிருக்காங்க. ராபர்ட் ப்ரூஸ்க் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ எங்கே நாணயங்கள் கிடைக்கப்படுது, ஸோ லைட்டாக ஆர்கியாலஜிக்கல் பற்றி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மேபி கேட்கலாம், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ரோமிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன, பதிலுக்கு ரோமானிய தங்க நாணயங்கள் கிடைத்தது. மகாஜன புத்த சமதத்தை பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்ஸ் ஆஃப் மகாயானா புத்திசம், புத்த மதம் பிளவு ஏற்படுது. புத்தரை வந்து தெய்வமாக வணங்குறாங்க. போதிசத்துவர் வழிபாட்டையும் வலியுறுத்துறாங்க. மகாயானம் வந்து கிபி 1ஆம் நூற்றாண்டில் எழுது. காரவேலன் அவர்கள் ஜெயின மதத்தை வந்து அசோகருக்கு அப்புறம் ஜெயின மதத்தை பயங்கரமாக வளர்க்குறாரு. அதிகம்ப கல்வெட்டுகளும் வந்து இவருடைய சாதனைய பதிவுன்னு சொல்கிறாங்க. கலை மற்றும் கட்டிடக்கலை பொறுத்த வரைக்கும் காந்தார கலைப்பள்ளி வடமேற்கு இந்தியாவில் இருக்குது. இது வந்து கிரேக்க ரோமானியர்களுடைய பாணியில் சில்வாக்கு வந்து அதிகமாக சிற்பங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. புத்தருடைய சிற்பங்கள் செதுக்கப்படுதாம். மதுரா கலைப்பள்ளியை பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு பாணியில் இருக்குது. இங்கே வந்து என்ன அப்படின்னா சிவப்பு புள்ளிகள் கொண்ட மணற்கல்லை பயன்படுத்தி புத்தருடைய, ஜெயினிஸோடைய, தீர்த்தங்கரோடைய இந்து கடவுள் சிற்பங்கள் எல்லாமே இருக்கான். ஓகேங்களா, ஸோ மதுரா அப்படின்றது உள்ளூர் பாணி தான். ஸோ என்ன கலரு, சிவப்பு கலரில் புள்ளி புள்ளியாக வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா மணற்கல், நல்லா பார்த்துக்கோங்க, மணற்கல்லை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமராவதி கலைப்பள்ளி பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேசம். ஸோ அமராவதி ரிவர் எங்கே இருக்கணும் தெரிஞ்சாவே ஈஸியாக போடலாம். கொஷின் கேட்டால் ஆந்திர பிரதேசத்துடைய வெள்ளை பளிங்கு கற்களை. ஸோ நல்லா பாருங்கள், மதுரானா சிவப்புக்கல், அமராவதினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெள்ளைக்கல். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி கதை காட்சிகள் வந்து வரைகிறாங்க. தென்னிந்தியாவில் ஆந்திராவில் இருக்குது. ஓகேங்களா, தென்னிந்தியாவில் ஆந்திராவில் இருக்குது. அந்த கலை காட்சிகளை வந்து கதையாகவே வந்து வரைஞ்சு காமிக்கிறாங்களாம். குப்தர் மற்றும் வாகட பேரரசு பற்றி படிப்போம். ஓகேங்களா, அவங்களோட ஆதாரங்கள், நிறுவனர்கள் பற்றி படிக்கலாம். அலகாபாத் தூண் கல்வெட்டு, சமுத்திரகுப்தர்கள், பாக்யானுடைய குறிப்புகள் மற்றும் நாணயங்களை பற்றி வந்து தெரிஞ்சுக்கணும். குப்தருடைய அரசு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸ்ரீகுப்தர் அவர்கள் குப்த வம்சத்தை நிறுவுறாரு. சந்திரகுப்தர் அவர்கள் குப்த சகாப்தத்தை வந்து கிமு 320 இருக்காரு. தொடங்கியவர் இவர் தான். லிச்சாவி இளவரசர் குமாரதேவியை கல்யாணம் பண்ணிப்பாங்க. இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, மன்னர் வந்து உச்ச அதிகாரியாக இருப்பார். அமைச்சரவை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் நிர்வாகத்துக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு உதவுவாங்க. பேரரசு அப்படின்றது தேஷ்முகம், புக்தி அப்படின்னா என்னென்ன, புக்தின்ற கேள்வி கேட்கலாம். குப்தர் வந்து ரொம்ப ஒரு 55 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வந்து கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு இது ஆகுது. ஸோ வந்து இங்கே என்ன கேள்விகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்த அரசு இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாகாணங்களை வேறு எப்படி அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்தி அப்படின்னு மற்றும் விஷயா அப்படின்னா மாவட்டங்களாக பிரிக்கிறாங்க. விவசாயிங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நிலமானியங்கள் தான் முக்கியமாக இருந்தது. பிராமணர்களுக்கும் கோயில்களுக்கும் நிலங்கள் தானமாக வழங்கப்படுறாங்க. இந்த பிராமணர்களுக்கு கொடுக்கப்படுறது அக்ரஹார தேவதானம்னு சொல்லுவாங்க. தேவதானம்னா கோயில்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள், பிராமணர்களுக்கு அக்ரஹாரம்னு சொல்லுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அக்ரஹாரம் ஸ்ட்ரீட் அப்படின்னா நிறைய வந்துட்டு இந்த தருமபுரி சைடு வந்து ஒரு அக்ரஹாரம் இருக்குது. சும்மா நிறைய வந்து அக்ரஹாரம் ஸ்ட்ரீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் மூவிஸில் கூட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லேண்ட் ரெவன்யூ தான் உங்களுக்கு முக்கியம். பாகா அப்படின்னு சொல்லுவாங்க. 6ல் ஒரு விளைச்சல் வந்து தரணும், வரியாக தந்துடணும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் கோயில் கட்டிடக்கலை தொடக்கம் அதிகமாகுது. ஸோ இதுக்கு வந்து இந்துக்களுடைய கோயில்கள் அதிகமாகுது. ஸோ புராண கதைகள் வந்து ஒரு முடிவு பெறுது. ஒரு அழகாக வந்துட்டு புராணிக் வந்து இந்துயிசம் இது பண்ணுறாங்க. விஷ்ணுவையும் மேக்ஸிமம் வந்து விஷ்ணு தான் மிக முக்கிய கடவுளாக இருப்பாங்க. விஷ்ணுவும் சிவனுடைய வழிபாட்டு முக்கியத்துவம் பெறுது. புராணங்கள் வந்து இறுதி வடிவத்தை அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய நிலப்பிரபுத்துவம், இந்தியன் ஃபியூடலிசம் ஸ்டார்ட் ஆகுதாமா. நில மானியங்கள் மூலம் உருவான அதிகாரம் பரவலாக்கப்பட்ட ஒரு முறை உருவாகுதான். சமூக மாற்றங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூர்ணிக் சாதி அமைப்பு வலுப்பெற்றது. பெண்களுடைய நிலை வந்து பொதுவாக வீழ்ச்சியடைய ஆரம்பிக்குது. சதி சிஸ்டம்லாம் வந்து இங்கே தான் ஆரம்பமாகுதுன்னு சொல்கிறாங்க. கல்வி சமஸ்கிருதத்தில் இருக்குது. நாலந்தா யூனிவர்சிட்டி மற்றும் தட்சசீலம் போன்ற கல்வி நிறுவனங்களும் செழிக்குது. சமஸ்கிருத மொழி பொறுத்த வரைக்கும் அரசவை மொழியாக இருக்குது. யாரும் குப்தருடைய காலத்தில் சமஸ்கிருத மொழி வந்து அரசவை மொழியாக இருக்குதான். இலக்கிய மொழி வந்து உச்சத்தை அடைந்தது காளிதாசருடைய காலத்தில் தான். ஸோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திலையும் வந்திருந்தாங்க. ஆஸ்ட்ரானமி, வானிலாகட்டும், மேத்தமெட்டிக்ஸ், கணிதமாகட்டும், ஆரியப்பட்டவுடைய பூமி சுழல்கிறது, பூஜ்ஜியம், பை சிஸ்டம், டெசிமல் சிஸ்டம் இது எல்லாமே கண்டுபிடிக்காங்க. சுஸ்ருதருடைய ஃபாதர் ஆஃப் சர்ஜரி. ஸோ அறுவை சிகிச்சையோட வல்லுநராகவும் இருக்கார். அஷர் மற்றும் சாலையங்காரர்கள் அப்படின்னும் போது அஷர் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஒரு முக்கிய அரசராக இருக்கார். சிறந்த நிர்வாகி, சிறந்த எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம். சிவனை வணங்குறது பின்னால் வந்து புத்த மத
மகாயான பிரிவை ஆதரிக்கிறார். ஓகேங்களா. ஸோ விஷ்ணுகுடிகள் அப்படின்றவங்க வந்து ஆந்திராவை சார்ந்தவர்கள். விஷ்ணு வந்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அந்த கடவுளை வந்துட்டு வணங்குறவங்க. தெலுங்கு பிராந்தியத்தில வந்து ஆட்சி செய்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் விஷ்ணுகுடிக்கு அப்புறம் வந்தது தான் ஆந்திரா தேசா. ஸோ சாலையங்காயனர்கள் அப்படின்னு சொல்லுவோம். குடிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இவ்வளோதான் அப்படின்னு கேட்டா உங்களுக்கு ரிவிஷன் இந்த பகுதி இது மட்டும் தான் உங்களுக்கு வந்து இதுவா யூனிட் வந்துட்டு குடுத்துருக்காங்க. ஸோ இத வந்துட்டு நீங்க எந்த அளவுக்கு டெப்த்தா எக்ஸ்ப்ளனேஷனா படிக்க முடியுமோ படிக்கணும். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் டிஆர்பி. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு காலேஜ் டிஆர்பிக்கு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வேணும். எனக்கு ஜஸ்ட் மெட்டீரியல்ஸ் மட்டும் வேணும். டெஸ்ட் சீரிஸ் வேணும். எனக்கு வந்து 10 டேஸ் தான் இருக்கு. நான் வந்து 10 டேஸ்ல ஒரு ரிவிஷன் பார்க்கணும்னு நெனச்சா, தாராளமா நீங்க வந்துட்டு எங்க வாட்ஸ்அப்க்கு வந்து கான்டாக்ட் பண்ணலாம். மெசேஜ் பண்ணலாம். 8940787647. ஸோ இத பார்க்குறவங்க நெறைய பேர் யூஜிடிஆர்பி இப்ப யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி முடிச்சவங்க, இல்ல டெட் முடிச்சவங்க கூட இத பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு ஹிஸ்ட்ரின்ற பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் ரிப்பீட்டடா வந்துட்டு என்ன ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரினா அப்புறம் அது ஹராப்பா வரும். அதுக்கப்புறமேட்டுக்கா சங்க இலக்கியம்ஸ். ஸோ எல்லாமே ஒண்ணா தான் வரும். லாஸ்ட் 3 யூனிட்ஸ் மட்டும் தான் டிஃபர் ஆகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிஜிடிஆர்பி பொறுத்தவரைக்கும் அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், கிரேக் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அதுக்கப்புறம் ரஷ்யன் இத பத்தி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வார், யுஎன்ஓ பத்தி படிப்போம். அதுவே காலேஜ் டிஆர்பி பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீனா, ஜப்பான் இவங்கள பத்தி படிப்போம். சேம் யூஜிடிஆர்பிலயும் வந்து இந்த சீனா, ஜப்பான், அமெரிக்கா, கிரேக்கம், ரஷ்யா, வேர்ல்டு வார் இது எல்லாத்தையும் படிப்போம். ஸோ வந்து எல்லாத்துக்குமே காமன் டாபிக் தான். டெட் பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் பொறுத்தவரைக்கும் ஸோ காமனா வந்து ஸ்கூல் புக்ஸ் படிப்பீங்க. அதில வந்து எக்ஸ்ட்ரா வந்து 3 சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க. அதாவது புவியியல், குடிமியல் மற்றும் வந்து பாலிட்டி படிப்பீங்க. ஓகேங்களா. ஸோ அரசியல் பத்தி படிப்பீங்க. ஸோ வந்து யார் என்ன பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, உங்களுக்கு கூடிய விரைவில பிஜிடிஆர்பிக்கு அண்ட் பியூக்கான புது வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்துட்டு அதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க. இதில 3 ரிவிஷன் குடுத்தாச்சு. நான் எப்பயுமே சொல்ற மாரி தான். எப்பயுமே ஒரு யூனிட் நடத்தினா நான் 3 ரிவிஷன்ஸ் வந்து உங்களுக்கு குடுத்துருவோம். ஸோ இந்த 3 ரிவிஷன்லயும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ 50 கொஷின்ஸுமே பார்த்தாச்சு. அந்த 50 கொஷின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின்ஸ். நான் ஸ்க்ரோல் பண்றேன். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. பரவால்ல. ஆக்சுவலா வந்து 50 பேஜஸ்ங்க மொத்தம் 44லேருந்து 45 டூ 50 பேஜஸ் இருக்கு. இந்த 50 பேஜஸ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம 1 ஹவர்ல முடிச்சுட்டோம். ஸோ வந்து ஒரு பேஜுக்கு ஒரு 2, 3 மினிட்ஸ் எடுத்த கணக்கு தான். ஸோ நம்ம விரைவில முடிச்சுட்டோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நெறைய படிச்சுக்கோங்க. இந்த வாகடர்கள் எந்த இத சேர்ந்தவங்க? விநாயக சேனா அரச குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஸோ நில அளிப்புகள் எப்படி இருக்கும்? நில முறைகள் எப்படி இருக்கும்? அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி இருக்கும்? அந்த இதேபோல திணை நான் சொல்லியிருந்தேன். அது எப்படி இருக்கும்? எல்லாம் பார்த்துக்கோங்க. நான் மீண்டும் சொல்றேன். காலேஜ் டிஆர்பிக்கான ரிவிஷன் அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து உங்களுக்கு டிசம்பர் 20 எக்ஸாம். ஸோ 10 டேஸ்க்குள்ள நீங்க ஈஸியா ரிவிஷன் பண்றதுக்கான வாய்ப்பு 8940787647. யூஜிடிஆர்பி ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல் டெஸ்ட் சீரிஸ் வந்து 599, ஆஃப் டெஸ்ட் வந்து 250. ஓகேங்களா. அதேபோல காலேஜ் டிஆர்பிக்கு வந்து ₹250. தேங்க் யூ ஆஸ்பிரண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு எங்களோட எஃபோர்ட் பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.